அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருட்பெரும் கிருபையினால் அவரது மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தனி மனித ஒழுங்குகள் குறித்து இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பாகங்களிலும் இஸ்லாத்தினுடைய போதனைகள் மக்கள் மத்தியிலே விரிவாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக நாம் வாழுகிற இந்த தமிழகத்தில் இஸ்லாமிய போதனைகள் ஏகத்துவ எழுச்சியின் வழியாக மிக விரிவாக எங்கு பார்த்தாலும் பொதுக்கூட்டங்கள் வழியாகவும் துண்டு பிரசுரங்கள் வழியாகவும் இன்ன பிற பல்வேறு வழிகளிலும் இஸ்லாத்துடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்கள் மத்தியிலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பொதுக்கூட்டங்களிலே பேசப்படுகிற இஸ்லாத்துடைய கொள்கைகள், தத்துவங்கள் தனி மனிதர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இருக்கிறதா, அவர்களுடைய உள்ளங்களை மாற்றி அமைத்திருக்கிறதா, எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கைக்கு உள்ளே புகுந்து நாம் ஆய்வு செய்ய முற்பட்டால் பெரும்பாலும் மேடைகளில் இருக்கிற இஸ்லாமிய போதனைகள், பேச்சுக்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையிலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உலகத்தை சீர்திருத்த பொதுக்கூட்டங்கள் நடத்துகின்ற நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலே நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தை நாமும் விளங்கி பிறருக்கும் விளக்கிட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் தனி மனித ஒழுங்குகள் என்ற தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பு நாளில் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனிடத்திலே தன்னந்தனியாகத்தான் வந்து சேர்வீர்கள். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, சமூகமாக, குடும்பமாக, கோத்திரங்களாக, பல்வேறு பதவிகளில், பொறுப்புகளில், அதிகாரங்களில் நாம் வருகிற பொழுது முன்னே 2 பேர் பின்னே 2 பேர் என்று சொல்லி பட்டங்களோடு பரிவாரங்களோடு எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே வந்து சேருகிற பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் அல்லாஹ்விடத்திலே வந்து சேர்வார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை எவ்வாறு அமைந்திருந்ததோ அதற்கு கணக்கிட்டுத்தான், அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நாளை மறுமையினுடைய வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும் என திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிறது. எனவே இன்றைய தினம் வாழக்கூடிய நாம் நம்முடைய சமுதாய அமைப்பிலே பிறரோடு பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களிலே, சமுதாயத்திலே ஒருவரோடு ஒருவர் நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளிலே பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தாரோடு, உறவினர்களோடு, தெருக்காரர்களோடு, ஊராரோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒழுங்குகள், வேலைகள், உரிமைகள் இவற்றை நாம் பேணி வாழ்ந்தாலும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை சீர்கெட்டு போனது என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் சார்ந்த அந்தரங்க நடவடிக்கைகள் கெட்டு போனது என்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் பிறருக்கு உதவி செய்திருந்தாலும், எவ்வளவுதான் பிறர் நலனை பேணி நடந்திருந்தாலும் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக நாம் மாறி போய்விடுவோம் என்பதனை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தனி மனிதன் என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே பிரத்யேகமாக ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், அலா
இன்னபில் ஜசதி முல்கா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உடலிலே ஒரு பாகம் இருக்கிறது, ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லுஹு, அந்த ஒரு உறுப்பு சீரடைந்து விட்டால் மொத்த உடலும் சீரடைந்து விடும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு உறுப்பு சீர்கெட்டு விட்டால் மொத்த உடலும் சீர்கெட்டு விடும், மொத்த வாழ்க்கையும் சீர்கெட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு தனி மனிதனிடமும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அவனுடைய உள்ளம், அவனது சிந்தனை, அவனுடைய மூளை. அந்த மூளை சீர்கெட்டு விட்டால், அவனுடைய சிந்தனை தவறிழைத்து விட்டால் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் தவறிலே மூழ்கிவிடும். எனவே ஒவ்வொரு மனிதனும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், எனது உள்ளம் எதை சிந்திக்கிறது, எனது மூளை எதை அசை போடுகிறது, எனது உள்ளத்திலே உருவாகக்கூடிய எண்ணங்கள் எந்த அளவிற்கு நன்மையாக இருக்கிறது என்பதனை முதலில் சீர்தூக்கி பார்த்து, அது சீர்கெட்டிருக்கிறதா சீர்பெற்றிருக்கிறதா, அது கெட்டுப்போனது என்று சொன்னால் அதை சரிபடுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதனை தெரிந்து அதனை சரி செய்வதற்கான வேலைகளில் ஒவ்வொரு மனிதனும் இறங்கியாக வேண்டும் கட்டாயமாக. ஏனெனில் உள்ளம்தான் மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சாதனம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உள்ளத்திலே எழக்கூடிய சிந்தனைகள், எண்ணங்கள் நம்மிடத்திலே இன்றைக்கு சரியாக இருக்கிறதா? மிக சரியான சிந்தனைகளை மாத்திரமே நாம் நினைத்து அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால், உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களில் பெரும்பாலான எண்ணங்கள், பெரும்பாலான சிந்தனைகள், பெரும்பாலான உணர்வுகள் கெட்டவையாக, அசிங்கமானவையாக, அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளும் கெட்டவையாக, அசிங்கமானவையாக மாறிப்போய் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த உள்ளத்தை சீர்படுத்தியாக வேண்டும். நாம் உள்ளம் என்று சொன்னால், குறிப்பாக இன்றைக்கு எத்தனையோ செய்திகளை நாம் பேச முடியும். குறிப்பாக ஒன்று இரண்டு செய்திகளை மாத்திரம், இந்த உள்ளத்தில் எழக்கூடிய தீமையான சிந்தனைகளை குறித்து ஒன்றிரண்டு செய்திகளை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். நம்முடைய செயல்கள் அனைத்தையும், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் உலகத்திலே. நாளை மறுமையினுடைய வெற்றிக்காக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்திற்காக அவனை தொழுகிறோம், அவனுக்காக நோன்பு இருக்கிறோம், அவன் காட்டிய வழியிலே தர்மம் செய்கிறோம், அவனுடைய காபாவை தரிசித்து ஹஜ் செய்கிறோம், அவனது திருமலையை படித்து நன்மையை பெருக்குகிறோம், அவனுக்காக திக்ருகளில் ஈடுபடுகிறோம், அவனுக்காக ஆதரவற்ற முதியவர்களை பராமரிக்கிறோம், அவரிடத்திலே நெருக்கத்திற்காக அனாதைகளை பராமரித்து வளர்த்து ஆளாக்குகிறோம். இப்படி எத்தனையோ நல்லறங்களை செய்கின்றோம். இவ்வாறு நாம் செய்யக்கூடிய எந்த நல்லறங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நன்மைகளாக இருந்தாலும், உண்மையிலே அந்த நன்மையான காரியங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள் நாளை மறுமையில் நமக்கு நன்மை தர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு அடிப்படையான சிந்தனை இருக்க வேண்டும். இவை அனைத்தும் படைத்த இறைவனின் திருப்திக்காகத்தான் நான் இதை செய்கின்றேன். இந்த சிந்தனை கெட்டுப் போனது என்று சொன்னால், இந்த சிந்தனையோடு வேறு ஏதேனும் தவறான சிந்தனைகள் உள்ளத்திலே எழுந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நன்மையும் வேண்டும், அதனோடு சேர்த்து அருகாமையில் இருக்கிறவர்களுடைய நெருக்கமும் வேண்டும், உலகத்திலே இருக்கிறவர்களுடைய பாராட்டுதலும் வேண்டும், ஊரில் இருக்கிறவர்களுடைய மரியாதையும் வேண்டும், கூட்டம் போடுகிறவர்கள் நமது கருத்திலே மாலையும் போட வேண்டும், நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் நம்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு தவறான சிந்தனை கலந்து விட்டது என்று சொன்னால், பிறருக்காக, புகழுக்காக, பாராட்டுதலுக்காக, அல்லது தன்னை உயர்வானவர் என்று காட்டிக் கொள்வதற்காக, தன்னுடைய உள்ளத்தை தன்னை பெருமைக்குரியவனாக மக்கள் மத்தியிலே காட்டிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைக்காக இந்த வேலையை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால், நாம் செய்த வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் ரூபாய் மதிப்பு நிறைந்த வேலையாக இருந்தாலும் சரி, என் மனிதர்களுடைய வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாததாக கருதப்படுகிற அவருடைய உயிரையே கொடுக்கின்ற காரியமாக இருந்தாலும் சரி, அதனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எந்த நன்மையும் பெற்றுக் கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த கருத்துக்களை நமக்கு விளக்கித் தருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதர்
ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சபையிலே சில மனிதர்களை எழுப்பி அல்லாஹ் விசாரணைக்காக நிறுத்துவார். அதிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் அவனது மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அறவழியிலே போரிட்டவர், ஆயுதம் தாங்கி போரிட்டவர். அவ்வாறு போரிட்ட அந்த மனிதர் கடுமையாக எதிரிகளை தாக்கி எதிரிகளால் தாக்குதலை அனுபவித்து இறுதியிலே தனது உயிரை அந்த போர்க்களத்திலே மாய்த்துக் கொண்டார். அப்படிப்பட்ட உயிர் தியாகி ஒருவரை அல்லாஹ் மறுமையிலே எழுப்புவார். நீ உனக்கு நான் உணவை தந்தேனே, நல்ல திடகாத்திரமான பலத்தை தந்தேனே, இந்த உணவை கொண்டு இந்த பலத்தை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பார். அப்ப அவர் சொல்வார், உயிர் தியாகி சொல்வார், இறைவா நீ கொடுத்த உடலையும் உயிரையும் உனது பாதையிலே நான் அர்ப்பணம் செய்தேன், உனக்காகவே நான் அதை தத்தம் செய்தேன், உனக்காகவே அந்த உயிரை நான் மாய்த்து ஷஹீதாக உன் சன்னிதானத்திலே நான் வந்து நிற்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்வார். உடனே அல்லாஹ் பதில் சொல்வாராம், கதிபித்த நீ பொய் சொல்லுகிறாய், பொய் பேசுகிறாய், நீ உயிரை மாய்த்தது உண்மை, ஆனால் எனக்காக மாய்க்கவில்லை. ஊரிலே இருந்தவர்கள் உன்னை பார்த்து வீரன் என்று பேச வேண்டும், அதற்காக மாய்த்துக் கொண்டாய். எப்படிப்பட்ட தியாகம் செய்திருக்கிறார் என்று உன்னை பாராட்ட வேண்டும், அதற்காக மாய்த்துக் கொண்டாய். பெருமைக்காக, புகழுக்காக, ஆடம்பரத்திற்காக, ஆணவத்திற்காக, பிறருடைய பாராட்டுதலுக்காக மாய்த்துக் கொண்டாய். எனவே இன்றைக்கு நீ சுவனம் செல்ல முடியாது, இவரை இழுத்து நரகத்திலே கொண்டு போய் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்தவர், இதை விட வேற என்ன செய்ய முடியும்? பொருள் கொடுப்பதை விட, உடை கொடுப்பதை விட, உணவு கொடுப்பதை விட, வேறு எந்த ஒரு தியாகத்தை விட மிகப்பெரிய தியாகம் தனது உயிரையே கொடுக்கின்ற தியாகம். அந்த தியாகம் கூட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்றாக, அற்பமான ஒன்றாக, எந்த ஒரு மதிப்பும் பெறாத ஒன்றாக மாறி போகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உள்ளம்தான், அவருடைய உள்ளத்திலே இருந்த சிந்தனை தான். அல்லாஹ்விற்காக என்ற சிந்தனை போய் அடுத்தவருக்காக என்ற சிந்தனை உள்ளே வந்து அமர்ந்த உடனே அவர் செய்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை அல்லாஹ் கொஞ்சம் கூட மதிப்பில்லாத மாற்றி போட்டு விடுகிறார். அல்லாஹ் வெளி தோற்றங்களை பார்க்க மாட்டார். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களின் தோற்றங்களை பார்க்க மாட்டார். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களின் உள்ளங்களை பார்ப்பான். தனி மனிதன் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், எனது உள்ளம் எதை சிந்திக்கிறது. நான் ஒரு காரியம் செய்கிற பொழுது அந்த காரியத்தை செய்கின்ற நேரத்தில் எனது உள்ளத்திலே என்ன என்ன விழுந்தது, என்ன சிந்தனை இருந்தது. ஒருவருக்கு நான் தர்மம் செய்கிறேன், தர்மம் செய்கிற பொழுது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்ததா, அல்லது அருகிலே யாரேனும் பார்க்கிறார்களா என்ற எண்ணமும் சேர்ந்திருந்ததா? பல பேர் இன்றைக்கு தர்மம் செய்வதை பார்க்கிறோம். ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய்களை தர்மம் செய்கிறார்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள். திருக்குரான் ஒரு வாழும் அற்புதம். இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா, பேய், பிசாசு. வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம். சமுதாய நலன் கருதிய டிஎன்டிஜேயின் தேர்தல் நிலைப்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள். சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள். மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உளறல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும். சகோதரர் சம்சுலுதா ஆற்றிய உரைகள். தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள். எம்.எஸ். சுலைமான் ஆற்றிய உரைகள். இஸ்லாம் கூறும் மனித நேயம், இஸ்லாமியர்கள் இடத்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள். சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள். இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும், அபு சுஹேல், உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோவை ரஹ்மத்துல்லா, தற்கொலை தீர்வாகுமா, அஸ்ரஃபுதீன் பிர்தௌசி, மரண பயமும் மன்னரை வேதனையும், மூலை பிர்னாஸ். ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே, கூடிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. பள்ளிவாசலுக்கு வருவார்கள், அள்ளி கொடுப்பார்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை. ஏன் இறை இல்லை கொலை வல்லது என்று என்னை குறித்து நீங்கள் போஸ்டர் அளிக்க வேண்டும், நோட்டீஸிலே வெளியிட வேண்டும். இவர்தான் உபயம் என்று போட்டு மதிப்புமிகு இன்னார் அப்துல் காதர் அவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டித்தந்தார்கள் என்று சொல்லி பள்ளிவாசலின் முகப்பிலே ஒரு பெரிய கல்வெட்டு வைக்க வேண்டும் என்றெல்லாம் கல்வெட்டுக்காக, பாராட்டுக்காக, புகழுக்காக
லட்சக்கணக்கான ரூபாயை அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே 5 பைசாவிற்கு கூட அது பிரயோஜனம் இல்லாமல் மாறிப்போவதை பார்க்கிறோம். ஏன் இந்த தர்மம்? எதனால் இந்த இழப்பு? அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட உள்ளத்திலே உள்ள நோய் சீர் செய்யப்படாமல் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, கிணற்றிலே கிடக்கக்கூடிய செத்துப்போன நாயையும் பன்றியையும் தூக்கி போடாமல் இவ்வளவுதான் அதற்குள்ளே நீங்கள் நல்ல நீரை ஊற்றினாலும் சரி, எப்படி அந்த கிணற்றை சுத்தம் செய்ய முடியாதோ அதே போன்று உள்ளத்திலே இருக்கிற கசடுகளை நீங்கள் சுத்தம் செய்யாதவரை எத்தனை பெரிய நல்லறத்தை செய்து முடித்தாலும் அதனால் இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. எனவே நமது நன்மைகள் அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய உணர்வு பெருமை என்ற உணர்வு, தன்னை பெருமிதமாக கருதி கொள்ளக்கூடிய உணர்வு. இந்த உணர்வை முதலில் நமது உள்ளத்திலிருந்து நாம் கலைந்து எடுக்க வேண்டும். நமது உள்ளத்தை இதிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும். அதை சுத்தப்படுத்துவதற்கு வழி என்ன? அதை சுத்தப்படுத்துவதற்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற சோப்பு என்ன? உடலை சுத்தம் செய்வதற்கு கடையில போய் சோப்பு வாங்கிட்டு வந்துருவோம். உடையை சுத்தம் செய்வதற்கு கடையிலே விற்கின்ற சோப்பை போட்டு சுத்தம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு என்ன சோப்பு? ஆன்மீக ரீதியான ஒரு சோப்பை தருகிறார்கள், ஆன்மீக ரீதியான போதனையை செய்கிறார்கள். அந்த போதனையை மிகச் சரியாக புரிந்து அதனை நமது வாழ்க்கையில் மிகச் சரியாக கடைபிடிக்கிற பொழுது உள்ளத்தில் இருக்கிற இந்த கசடுகளை, அழுக்குகளை, அசுத்தங்களை நீக்கி நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அது என்ன சோப்பு? மிகச் சிறந்த சோப்பு. திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை திறந்தவுடனேயே நமது கண்களில் படுகின்ற முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் அந்த சோப்பு. இஸ்லாம் சொல்லித்தர சோப்பு உள்ளத்துடைய கசடுகளை நீக்குவதற்கு, உள்ளத்திலே இருக்கிற நோயை நீக்கி அதை குணப்படுத்துவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அருமருந்து திருமறையுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். அதில் இருக்கிற முதல் வாசகம் அல்ஹம்துலில்லாஹ். என்ன பொருள்? பெரும்பாலும் தெரிந்து வைத்திருப்போம். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அகிலங்களை எல்லாம் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. இந்த சொல் சாதாரண சொல் அல்ல, பார்ப்பதற்கு சாதாரண சொல், சொல்லுவதற்கு எளிதான சொல். ஆனால் இந்த சொல்லை மிகச் சரியாக புரிந்து நமது வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டிய கட்டத்திலே நாம் பயன்படுத்த துவங்கிவிட்டால் இந்த சொல் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் சாதாரண மாற்றம் இல்லை. நமது வாழ்க்கையின் போக்கை தலைகீழாக புரட்டி விடுகிற ஆற்றல் இந்த சொல்லுக்கு உண்டு. இந்த சொல் ஆன்மீக ரீதியாக நமது உள்ளத்தை பண்படுத்துகிற சொல். நமது பெருமையை, புகழை பாராட்டக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் அடித்து நொறுக்குகிற ஆற்றல் படைத்த சொல். மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் பிற மனிதர்களால் அவர்கள் புகழப்படக்கூடிய சூழல் ஏற்படும். சில நேரங்களில் ஒரு போட்டி நடக்கும், போட்டியில ஜெயிச்சிருவாரு, ஜெயிச்சா என்ன நடக்கும்? ஜெயிச்ச உடனே எல்லாரும் பாராட்டுவாங்க, என்ன பெரிய சாதனை பண்ணிருக்காரியா, எப்படி இந்த காரியத்தை ஜெயிச்சுட்டாரு, எப்படி வெற்றி அடைஞ்சிட்டாரு என்று சொல்லி பல பேரும் புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். பிறருடைய பாராட்டுகளை கேட்கிற பொழுது இயற்கையிலே மனுஷன் தன்னை அறியாம அப்படியே மேல போவோம். நம்ம பெரிய ஆளுதானோ, நம்ம பயங்கரமான சாதனையை தான் பண்ணிவிட்டோமோ, எல்லாரும் பாராட்டுறாங்களே, அப்ப நம்மள மாதிரி ஒருத்தர் இல்ல, நமக்கு ஈக்குவலா சாதனை உடைக்கிற ஒருத்தர் இல்ல, நம்மள மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்ல, நம்மள மாதிரி இந்த வெயிட்ட தூக்குறதுக்கு ஆள் இல்ல, நம்மை போன்ற இந்த காரியத்திலே நம்மை மிஞ்சக்கூடிய ஒருவரும் இல்லை என்று அவனுடைய உள்ளம் நினைக்கிற பொழுது, அவனையும் அறியாமல் அவனது உள்ளத்திலே பெருமை வந்து அமர்கிற பொழுது, அதுவரைக்கும் அவன் செய்த சாதனைகள், அவனுடைய திறமைகள், அவன் செய்த வேலைகள் அல்லாஹ்விடத்திலே மதிப்பில்லாமல் மாறிப் போய்விடுகிறது. அவ்வாறு அந்த பாராட்டக்கூடிய அந்த தருணத்திலே, பாராட்டை பெறக்கூடிய அந்த நேரத்திலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவும் சொல்ல வேண்டிய வார்த்தை, நமது உள்ளம் நினைத்து பார்க்க வேண்டிய வார்த்தை, நான் சாதித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன், நான் முடித்து விட்டேன், நான் எதிரிகளை தோற்கடித்து விட்டேன். ஆனாலும் இந்த வெற்றிக்கான பேரும் புகழும் பாராட்டுதலும் பெருமையும் அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்ல.
பெருமைக்குரியவன் ஆக இல்ல. வலகுல் கிபிரியாவ் ஃபி ஸமாவாத்தி வல்லர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமியினுடைய பெருமை அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொன்னவரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரிய அம்சம். அவருடைய ஆணை அண்ணலம் பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மேலாடை யார் பெருமை அடிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் ஆடையிலே கை வைத்தவர் ஆவார். என் சட்டையில கை வச்சா எனக்கு எவ்வளவு கோவம். நான் போட்டிருக்க சட்டையில ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சட்டை பிடிச்சு இழுக்கிறான், என்ன சொல்லுவோம்? கையிடமும் கோவம் இல்ல. சாதாரண மனிதர்கள் நம்முடைய ஆடையில் ஒருவன் கை வைத்தால் நமக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது என்று சொன்னால், சர்வலோகங்களில் ரப்பாயி அல்லாஹ்வுடைய ஆடையிலே ஒருவன் கை வைத்தால், அதற்கு பங்கம் விளைவித்தால், அதிலே சொந்தம் கொண்டாடினால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா? அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகிறான். பெருமை என்பது என் மேலாடை, அதில் நீ சொந்தம் கொண்டாடாத, யாரும் பெருமை அடிக்காத, அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறார். உலகத்தில் எத்தனையோ பலவிதமான போர்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. முதல் உலக போர் நடந்தது, இரண்டாம் உலக போர் நடந்தது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இந்த உலகம் கொண்டு குவித்தது, கோடிக்கணக்கான மக்களுடைய உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டது. அதற்கு என்ன காரணம்? வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே நடைபெற்ற முதலாம் உலக போருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு நடைபெறக்கூடிய சண்டைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன என்று ஆய்வு செய்தால், மனிதர்களுடைய அன்றைய தினம் இந்த உலகத்திலே இருந்த ஆட்சியாளர்களின் உள்ளத்தில் இருந்த பெருமைதான் காரணம். பக்கத்து நாடுகளை எல்லாம் தன்னுடைய நாட்டோடு இணைத்து தன்னுடைய நாட்டை மிகப்பெரிய வல்லரசாக உலகத்தினுடைய அரங்கத்திலே அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பெருமை, ஆணவம், மமதை, பக்கத்து நாட்டோடு சண்டையிடக்கூடிய உணர்வை மனிதனுக்கு தூண்டுகிறது. இப்படியே சண்டைகள் வளர்ந்து 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 மிகப்பெரிய அளவிலே அது உலகத்தினுடைய போராக மாறி போய்விட்டது என்று சொல்லி வரலாற்றாசிரியர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். உலகத்திற்கு இத்தனை பெரிய அழிவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காரியத்தை மனிதர்களிடம் அல்லாஹ் விட்டு வைப்பானா? அதனால்தான் எந்த ஒரு பெருமையாக இருந்தாலும், புகழக்கூடிய காரியமாக இருந்தாலும், அதற்கான புகழும் பெருமையும் உனக்கு சொந்தமில்லை, அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இன்னும் சொன்னாங்க, சொல்லலாம், யாராவது ஒருவன் உன்னை தேவையில்லாமல் உன் முகத்துக்கு முன்னால் வந்து புகழ்ந்தால், புகழுக்குரியவன் நான் இல்ல, என்ன ஒருத்தர் புகழ்றாரு, உங்களை ஒருத்தர் புகழ்றாரு, உங்களை மாதிரி முடியுமா? என்னமா முடிச்சிட்டிய வேலைய? இப்படி ஒருத்தர் நான் கண்டதே இல்லை, உலகத்துல உங்களுக்கு ஈக்குவலா ஒரு ஆள் இல்ல என்று ஒருவர் முகத்துக்கு இடையிலாக புகழ்கிறார். புகழ்ந்தால் என்ன நடக்கிறது? சர்வசாதாரணமாக உலகத்திலே இன்றைக்கு நாம் காணக்கூடிய காட்சி என்ன? புகழ்ந்து விட்டால் போதும், தலகால் புரியாம ஆடுறார். அது மேடையில் வச்சு பல்வேறு மேடைகளை பார்க்கிறோம். மேடைகள் எல்லாம் பெரும்பாலும் தலைவர்களை அமர வைத்துக் கொண்டு புகழ் பாடக்கூடிய வேலை. தலைவரே, வல்லலே, குடை வல்லலே, மா வீரனே, இதே தெய்வமே, என்னென்னலாமோ போட்டு அப்படியே கேட்டு செஞ்சுக்கிட்டே ரசிக்கிட்டே இருப்பார். பலவெல்லாம் காட்டுவார். இவனுக்கு சம்பந்தமே இருக்காது. வீரன் என்று சொல்வதற்கு அவருக்கும் வீரத்துக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனால் பெரு வீரனே, மா வீரனே அப்படிமா பல காட்டிக்கிட்டே இருப்பார். நபிகளார் சொல்கிறார்கள், உன் முகத்துக்கு நேராக யாராவது புகழ்ந்தால் அவன் மூஞ்சில மண்ணெல்லி வீசுகிறான். ஏன்? அவன் உன்னை ஆளை கவுத்தி ஆதாயம் பார்க்கிறதுக்கு உன்னை புகழ்றான்டா. புகழ்கிறான் என்று சொன்ன உடனே மயங்கிறாவே, உண்மையில புகழல, ஒன்னு புகழ்ந்து அதுல ஏதோ ஆதாயம் எதிர்பார்க்கிறான். எனவே புகழுக்குரிய வாசல்கள், உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகள் தேடி வந்தால் முதலில் அந்த வாசலை அடைத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். தோழர்களே, மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ தோழர்கள், சமுதாயத்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள். என்னை எப்படி புகழுங்கள்? அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழுங்கள், அவருடைய தூதர் என்று புகழுங்கள். இது எனக்கு புகழ்ச்சி.
அப்துல்லான்னு சொல்லு, எனக்கு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லு, நான் உண்மையை அல்லாஹ்வுக்கு அடியாளா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ரசூலுஹு, அவருடைய தூதர்னு சொல்லு, அது எனக்கு சந்தோஷம். வேற எதை சொல்லியும் புகழாத. அப்துல்லா விட்டு மாத்தி புகழாத, ரசூலுல்லாஹ் விட்டு மாத்தி புகழாத. இந்த ரெண்ட சொல்லி புகழ, வேற எந்த புகழையும் புகழாத. வெறுமன வாயில சொல்லல. இன்னைக்கு உலகத்தில் பல தலைவர்கள் சொல்லுகிறார்கள், புகழாதியப்பா. தலைவர் சொல்லுவான், என்னால உங்க ஓவரா புகழாது, மேடையில் வச்சு பேசுவார். தலைவரே வல்லலே கொடை வல்லலே பாரு, தலைவரே ரொம்ப புகழாப்பா, விடப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? புகழாதன்னு அர்த்தம் இல்ல, கூட ரெண்டு சேர்த்து போட்டு புகழ அர்த்தம். விடுங்க தலைவரை, உங்களை விட்டுட்டு வேற யார புகழு? அந்த பாயிண்ட பிட்ட போட்டு ஓட்டி விட்டு கூட ரெண்டு புகழ்றதுக்கு வழி. அல்லாஹ்வுடைய தூதர் அது மாதிரி எப்ப புகழாதிய அப்படின்னு சொன்னது கூட ரெண்டு புகழ்றதுக்கா? தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களின் தோழர்கள் தங்கள் அறியாமையால் எங்கெல்லாம் புகழ்ந்தார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் அந்த புகழை நபிகள் நாயகம் கண்டிக்கிறார்கள். சொன்ன வார்த்தையை தனது வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு? அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம், சின்னஞ்சிறு குழந்தை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைய அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். சின்ன பிள்ளை மரணிச்ச நேரம் பிள்ளைய தூக்கி கையில வச்சிருக்கிறாங்க. கண்கள்ல கண்ணீர் கொட்டுது. அல்லாஹ்வு ததுமாவு ஒரு கல்பு ஹஸுனு வ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹஸூனூன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் வேதனையால் நிறைந்திருக்கிறது. இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவால் நாங்கள் மிக்க கவலையடைந்து விட்டோம் அப்பா என்று நபிகள் நாயகம் அந்த பிரிவு தாங்காமல் கண்களில் கண்ணீர் சொட்ட அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வெளியே சில தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம். இன்னைக்கு எதுக்கு சூரிய கிரகணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இறந்து போயிட்டார்ல, இப்ராஹிம் மௌத்தாயிட்டார்ல, அதனாலதான் சூரியனே கிரகணம் அனுஷ்டிக்குது, துக்கம் அனுஷ்டிக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து ஒரு தலைவர் வந்தா உடனே அந்த தலைவரோட சம்மந்தப்பட்டுவாங்க. ஒரு ஊருக்கு தலைவர் வருவார், அன்னைக்கு பாருங்க மழை பெய்யும், உடனே பேசுவாங்க, தலைவர் கால் எடுத்து வச்சா அவன் புண்ணியமா, மழை அப்படியே கொட்டோ கொட்டு பல நினைச்சுக்கிட்டே இருப்பான். உனக்கும் மழைக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? நீ நான் மழையை பெய்ய சொன்ன, உனக்கும் வானத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த தொடர்பும் இருக்காது. புண்ணியமா கால் எடுத்து வச்சா மழை கொட்டுதுன்னா இவருக்கு கேட்க சந்தோஷமா இருக்குது. நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் அப்படி பேசுகிறார்கள். ஒரு புறத்திலே மகன் இறந்த வேதனை உள்ளத்தை நிறைத்திருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. வந்து சொல்லாங்க, தோழர்களை பார்த்து, தோழர்களே சொல்லாதீங்க. எப்படி? யாரு சொன்னது? அஷ்ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், மனிதர்களின் காலங்காட்டிகள். யாருடைய பிறப்புக்கோ யாருடைய இறப்புக்கோ அவைகள் கிரகணம் பிடிப்பதில்லை. அல்லாஹ் விட்ட கட்டளையின்படி அவைகள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. அதுக்கு என் பிள்ளையுடைய இறப்புக்கு சம்பந்தம் இல்லை. சொல்லணுமா? இது முதல்ல வேதனை வேதனை உள்ளத்தை அடைத்துக் கொண்டிருந்தால் கூட மக்கள் தமது அறியாமையால் நம்மை புகழ்கிறார்கள். என்னமோ நமக்கு சக்தி இருக்கிறதா நினைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுடைய இறப்புக்கும் கிரகணத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அவர்களின் அறியாமையால் புகழ்கிறார்கள். புகழ்ந்து விட்டு போகட்டும் விடல, அந்த நேரத்தில் கூட வந்து புகழாதீர்கள் என்று தடுப்பதை பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் புகழப்படுவதற்கான வாசலை இழுத்து சாத்துவதை பார்க்கிறோம். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க, தோழர்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அப்படி ஓவர்டேக் பண்ணி வண்டி முன்னாடி போகுது வேகமா. சஹாபாக்களுக்கு பார்த்துட்டு கவலையா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் பின்னாடி வந்துருச்சு. இன்னொரு ஆள் ஒட்டகம் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை முந்திருச்ச. ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க, இன்னொருத்தர் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்ச. என்ன இப்படி நடந்து போச்சுன்னு சஹாபாக்கள் வேதனை. பொதுவா இருக்கத்தானே செய்யும். இன்னைக்கு பாருங்க, நபிகள் நாயகம் காலத்தை விடுங்க, இன்றைய காலத்துல ஒருத்தரை ஒரு மக்கள் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேசிக்கப்படுகிற மனிதன் தோற்று விட்டால் மக்களால தாங்கிக்க முடியாது. ஒரு தலைவர் தோத்துட்டாரு, தொண்டர்களால தாங்கிக்க முடியாது. வீரன் தோத்துட்டான், ரசிகர்களால தாங்கிக்க முடியாது. சாதாரண கிரிக்கெட் விளையாடுறாங்க, கிரிக்கெட்டுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். தான் நேசிக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தோற்று விட்டால் என்ன நடக்குது? வர்றாரு, அங்கிருந்து வெளிநாட்டில் போய் விளையாண்டுட்டு வர்றாரு, டெண்டுல்கர் வர்றாரு, வெற்றி பெற்று அப்படி வெற்றி வாகையோடு கோப்பையோடு உள்ள நுழைஞ்சாருன்னா
ஏர்போர்ட் பூரா மக்கள் கூட்டம் நிரம்பி வெளியுது. கையில மாலையும் கழுத்துமா நிக்கிறான். தோத்து புட்டு வந்தா போலீஸ் போட்டோட வர்றான். அழுகுற முட்டையும் அழுகுன தக்காளியும் ஒண்ணுமில்லாம போன முட்டையும் தின்னு ரெட்டியா நிக்கிறான். வெளியே வர பட்டு பட்டுன்னு வீசி தோத்துட்டு வந்துட்டு தாங்க முடியல. ஒரு சேவை கோழி சண்டை, திருவிழாக்கள் சண்டை போடுவாங்க. 2 சேவை, இவன் சேவை தோத்துரும், அவன் சேவை ஜெயிச்சிரும். சேவை கோழி தோத்து போச்ச, இப்படி 4 நாளைக்கு சாப்பிடாம உட்கார்ந்துருக்கான். இப்படிப்பட்ட இன்றைய உலகத்திலே இப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் நபிகள் நாயகத்தை எப்படி நேசித்தார்கள்? தங்களுடைய உயிருக்கும் மேலாக அல்லவா? அந்நபியும் அவுலாவில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களின் உயிரை விட மேலானவர். அந்த அளவுக்கு உஸ்ரை விட மேலான நேசித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் தோத்து போச்சுன்னா சஹாபாக்கள் சுமர்பாங்களா? வேதனை தாங்க முடியல. நபிகள் நாயகம் பார்க்கிறார்கள், சஹாபாக்குள்ளே அந்த முக குறிப்பை பார்த்துக் கொண்டு நம்ம ஒட்டகம் பின்னங்கிறதுனால சஹாபாக்கள் கவலைப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, உலகத்திலே உயர்ந்து செல்லுகிற எந்த ஒன்றும் அதனை அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. எல்லாம் வெற்றியே அப்படின்னு யாரும் கிடையாது. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உலகத்தில் யாருமே கிடையாது. தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்கள் மத்தியில காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல விடுகிறோம். ஒரு நாள் வெற்றி, ஒரு நாள் தோல்வி. மேல இருக்கிற பகுதி கீழே வரும் சக்கரத்துல, கீழே இருக்க பகுதி மேல போகும். இதுதான் யதார்த்தம். நான் 2 நாள் ஜெயிச்சா ஒரு நாள் தோப்பேன், 2 நாள் தோத்தா ஒரு நாள் ஜெயிப்பேன். உலகத்துல எது இப்படி சொல்லணுமா? என்ன அவசியம் வந்துச்சு? ஆனால் நபிகள் நாயகம் ஏன் சொல்லுகிறார்கள்? அவர்கள் புகழப்படுவதற்கான தருணம் இது. நபிகள் நாயகத்துடைய தோல்வி தாங்க முடியாமல் தோழர்கள் மனவேதனைப்படுகிற பொழுது, தோத்துட்டேனேன்னு கூட கொஞ்சம் கிளப்பி விடாம, தோத்தது சரிதான், நான் தோல்வி அடைந்தது சரிதான் என்று உலக வரலாற்றிலே எந்த தலைவனாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு வரைக்கும் பார்த்திருக்கிறோமா? தலைவனுக்கு இன்னொரு எதிரி இயக்கத்துடைய தலைவனுக்கும் போட்டி நடக்குது. எதிரி ஜெயிச்சுட்டான், நான் தோத்தது சரிதான் என்று எந்த தலைவனாவது வாதிடுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வாதிடுகிறாரே. புகழப்படுவதற்கான வாசல் அது. புகழ்ச்சியை அடைக்கிறதுக்கு நான் தோத்தது சரி. நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் புகழ்வதற்கான வாய்ப்பு நம்மை தேடி வருகிறது. நாம எதையுமே கண்டிக்கிறது இல்லை, சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், ரசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா விரும்புகிறோம். ஏதாவது சொல்லி புகழ மாட்டானா? போட்டு தாக்கிட்டீங்க பாயின்னு ஒரு 2 வார்த்தை சொல்ல மாட்டானா? ஒவ்வொருவருடைய உள்ளமும் அந்த புகழை நோக்கி, புகழை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களோ புகழை தடுக்கிறார்கள், புகழாதே என்கிறார்கள், புகழை விரும்பாமல் இருக்கிறார்கள். ஏன்? புகழ்தான் பெருமையை கொண்டு வந்து உள்ளத்திலே குடியமர்த்துகிறது. எனவே இந்த புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம் என்று சொன்னார், உள்ளத்திலே வரக்கூடிய பெருமை அழிந்து போகும், ஆணவம் அழிந்து போகும், மமதை அழிந்து போகும், தான் என்ற உணர்வு அழிந்து போகும், எளிமை வரும், உள்ளம் சீராக இருக்கும். நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வறுமையில நன்மைக்குரியதாக அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில புகழப்படக்கூடிய அத்தனை தருணத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். திருக்குர்ஆன் பல வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட இறை தூதர், அல்லாஹ்வுடைய தோழராக திருமறை குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய ஒரு இறை தூதர். உலக படைப்புகளிலேயே ஒரு சிறந்தவரை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஒரே மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்றார், பேச ஆரம்பிக்கும் போது, யா கைரல் பரியா, படைப்புகளில் சிறந்தவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் பாட்டு, லாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் நபி பால் ஆயில்ல, படைப்புகள்ல சிறந்தவர் சொன்ன உடனே அது இப்ராஹிம், நான் சிறந்தவன் இல்லை, படைப்புகள் சிறந்தவன் இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பேச்ச தொடர் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கிற தருணம் உலகம் முழுவதும் எதிர்ப்பு நிறைந்திருக்கிற தருணம்.
அவங்களை யாரும் அங்கீகரிக்கல. அவங்களை பெற்ற தகப்பனாரு அவங்களை அங்கீகரிக்கல, அவங்களுடைய தாய் அங்கீகரிக்கல, அவங்களுடைய நண்பர்கள் அங்கீகரிக்கல, அவங்களுடைய உறவுக்காரங்க அங்கீகரிக்கல, அவங்களுடைய ஊரார் அங்கீகரிக்கல, அவங்களுடைய அரசு நாட்டு கவர்மெண்ட் அங்கீகரிக்கல. எல்லோருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து திருமணம் செய்து முடிக்கிறார்கள். திருமணம் செஞ்சா திருமணத்துக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா கணவன் மனைவியும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிள்ளை சந்ததி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கல. நாட்கள் தள்ளி போகுது. உதாரணமா ஒரு 25 வயசுல கல்யாணம் முடித்திருப்பார்கள் என்று சொன்னால் 27 வயசாச்சு பிள்ளை இல்ல, 30 வயசாச்சு குழந்தை இல்ல, 35 ஆச்சு குழந்தை இல்ல, 40 ஆச்சு குழந்தை இல்ல. என்ன ஆயிருக்கும் அந்த ஊர்ல? கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் தவறு என்று சொல்லி அவர்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் விமர்சித்து அவர்களுடைய தெய்வங்களை எல்லாம் அந்த சிலைகளை எல்லாம் கோடாலியால் உடைத்து நாசப்படுத்தி அதை செய்தது சரிதான் என்று வாதிட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கிற ஒரு மனிதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு காலாகாலத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் என்ன பேசியிருப்பார்கள்? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இன்னைக்கு விஞ்ஞான யுகம்னு சொல்றோம், அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம். எவ்வளவு டெக்னிக்கலா மனிதர்கள் பேச பழகி கொண்டார்கள். குழந்தை பிறப்பதற்கு என்ன காரணம்? குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? காரண காரியத்தோடு விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் பிள்ளை இல்ல. ஊர்ல என்னெல்லாம் பேசுறாங்க? மலடி வந்துட்டா ஒதுங்கி நில்லு, கல்யாண வீட்டுக்குள்ள இங்க வராத என்று சொல்கிறார்கள். பல கிராமத்தில் நல்ல காரியங்களை செய்வதற்கு அந்த பெண்களை அழைப்பதில்லை. கேட்டா பிள்ளை இல்லாதவ இவ இந்த வேலையை துவக்கி வச்சா என் பிள்ளைக்கும் பிள்ளை இல்லாம போயிரும். புதிய கணவனும் மனைவியும் புதுமண தம்பதிகள் வீட்டை விட்டு வெளியிலே வருகிற பொழுது அந்த குழந்தை இல்லாத பெண்மணி குறுக்கால வந்துட்டா போ அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துரு, ஏன் அவ பிள்ளை இல்லாம போறா, அவ கண்டுபட்டுரும், அவள் மாதிரி உங்களுக்கு ஆயிடும் என்று சொல்லி மலடி என்று விமர்சித்து அவர்களை கேலி செய்து துன்பப்படுத்தி, ஆண் மக்களாக இருந்தால் கடுமையாக கேலி செய்து, இப்படி இந்த காலத்திலே அனுபவிக்கிறோமே. அறிவு வளர்ச்சி இல்லாத இப்ராஹிம் நபி வாழ்ந்த அந்த காலகட்டத்து மக்கள் அவர்கள் எந்த அளவுக்கு கேலி செஞ்சிருப்பாங்க? எப்பா அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முதலோடு ஒரு புள்ள இருக்கானா, ஒரு ஆம்பளையா நீ கேட்டிருப்பானா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. இப்படிப்பட்ட பல வருடங்கள் கடக்கிறது. போய் 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 வருஷம் 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, 90 ஆச்சு, முடியெல்லாம் நரைத்து, நரம்பெல்லாம் தளர்ந்து, எலும்பெல்லாம் மழைநடைந்து, ஆண்மையினுடைய அந்த குழந்தை பெறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் முடிவடைந்து விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு முதுமை பருவத்தை அடைந்து விட்ட நிலையில் மனைவி மலடி, கணவனும் முதியவர், இந்த தருணத்தில் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ்வுக்கு சுப செய்தி சொல்லித் தருகிறான். என்ன செய்தி? உங்களுக்கு அல்லாஹ் மக்களை தர இருக்கிறான், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் உங்களுக்கு தரப்போறா என்ற செய்தி இப்ராஹிமுக்கு வருது. அதே போன்று மனைவி கர்ப்பமடைந்து குழந்தையும் பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்து விட்ட அந்த தருணத்தில் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? சந்தோஷத்துக்கு அளவு இருக்குமா? ஒரு 10 வருஷம் தள்ளி போட்டு புள்ள பிறக்கிறது, 11வது வருஷம் பிறந்துச்சுன்னா சந்தோஷம் தலகால புரியாம ஆடுறான். புள்ள பிறந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஊரெல்லாம் கூட்டி விருந்து போடுறான், அலப்பற பண்றான். அதே யாராவது கிண்டல் பண்ணி இருந்தா, கேலி பண்ணி இருந்தா போடுறான் அவனுக்கு போன. என்ன பார்த்தா கேட்ட ஆம்பளனே, ஏய் வந்து பாடுறா கொண்டாட்டி பெத்து வச்சிருக்க ஆம்பளை சிங்கத்தை சொல்லுவானா? இல்ல சொல்லுவோமா இல்லையா? நாம சொல்லி இருப்போமா இல்லையா? கண்டிப்பா சொல்லுவோம். ஜெயிச்சுட்டேன், சாதிச்சுட்டேன், முடிச்சுட்டேன் என்று பெருமை கொள்வோம், மகிழ்ச்சி அடைவோம், ஊரெல்லாம் தம்பட்டம் அடிப்போம், விழா கொண்டாடுவோம், விருந்து வைப்போம்.
ஆனால் இறைவனின் தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? திருக்குர்ஆன் பேசுகிறது. பெருமை அடிக்கிற நேரம், ஆணவம் வருகிற நேரம், மமதை கொண்டு மற்றவர்களை எல்லாம் இழிவுபடுத்த தோணக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். என் முதுமையான பருவத்தில் இஸ்ஹாக் என்ற பிள்ளையையும் இஸ்மாயில் என்ற குழந்தையையும் எனக்கு அன்பளிப்பாய் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு புகழ் இல்ல, ஏன் பெருமை இல்ல, ஏன் திறமை இல்ல, ஏன் முயற்சி இல்ல. உண்மையில ஏன் முயற்சி என்று சொன்னா, நான் விரும்பிய 30 வயசுல பிள்ளைய பெற்றிருக்கணும். அப்ப ஓ முயற்சி சொல்லு. ஏன் திறமைன்னு சொன்னா, நான் எப்ப புள்ள வேணும்னு நினைச்சனும் அப்ப பெற்றிருக்கணும். அப்ப சொல்லு. வருஷம் 50 வருஷத்துக்கு பிறகு கிணறு ஏற்றி போய் இனிமே குழந்தை பிறக்காது என்று எண்ணக்கூடிய தருணத்தில் கொடுத்திருக்கிறான் இறைவன். இது என் திறமை இல்லை, படைத்த இறைவனின் திறமை. அப்படியானால் இந்த புகழுக்கு சொந்தக்காரன் படைத்த இறைவன் அல்லாஹ். நம்முடைய வாயிலும் அப்படி வரணும், நமது குடும்பத்தில் அப்படி சந்திப்போம், நமது வீட்டிலே இப்படி எத்தனையோ தருணங்களை நாம் அனுபவிப்போம். எக்ஸாம் எழுதுவோம், வாங்கணும் பிள்ளைங்க உட்கார்ந்து படிக்கும். 10th ரிசல்ட், 12th ரிசல்ட் வந்தா என்ன நடக்குது? ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம், நல்ல மார்க்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியாச்சு, மாவட்டத்தில் முதலிடம், ஸ்கூல்ல முதல் மதிப்பெண், எப்படி எத்தனையோ விதத்திலே நமக்கு பாராட்டுகள் வந்து குவிகிறது. அந்த தருணத்தில் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோராக இருந்தாலும் சரி, டிவியில பேட்டி எடுக்கிறாங்க, எப்படி உங்க பிள்ளை எப்படி ஃபர்ஸ்ட் மார்க், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த நேரத்தில்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றானு. ஆனா இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. அப்பனுக்கும் தெரியல, அத்தாவுக்கும் தெரியல. தெரிஞ்சா தானே பிள்ளைக்கு தெரியும். அப்பனும் அத்தாவும் சொன்னாலும் பிள்ளை சொல்லும். 2 பேரும் சொல்ல, பிள்ளையும் எங்க ஹெட் மாஸ்டர் தான் காரணம், எங்க வாத்தியார் தான் காரணம், நைட்டு 2 மணிக்கு எனக்கு டீ போட்டு கொடுத்து அம்மா தான் காரணம். ஒருத்தர் நான் போய் காசு ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு 500 ரூபாய் கடன் தாங்கன்னு கேட்கிறேன். எவனும் தரல. 500 ரூபாய் செழிப்பா வச்சுக்கன்னு கடன் தர்ற, உதவி செய்யற, தர்மம் செய்யற. தர்மத்தை வாங்கிக்கிட்டு நான் என்ன சொல்லணும்? வாங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றிங்க, கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சீங்க, உங்க உதவியை மறக்க மாட்டேன், ரொம்ப அல்லாஹ் நன்றி சொல்லணும் அப்படின்னு நன்றி சொல்லணும். ஒருவேளை நன்றி சொல்லாமலே போயிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு பெரிய குற்றம் செஞ்சதாக கூட கருத மாட்டாங்க, சரி போறாப்பா விட்டுருவாங்க. ஆனா அந்த 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற போய் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷங்க, 500 ரூபாய் தந்திய கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா காசு கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு, ஏன் உதவி வாங்கிக்கிட்டு, ஒன்னும் செய்யாம தெருவில் உட்கார்ந்து இருக்கவனுக்கு போய் நன்றி சொல்லிட்டு போறானே, கோவம் வருமா இல்லையா? அறிவை தந்தவ அல்லாஹ், படிப்பை தந்தவ அல்லாஹ், மார்க்க தந்தவ அல்லாஹ். நீ நிறைய படிக்க, நீ படிப்பாரி வச்சுக்குவோம், உனக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுத வேண்டும் என்ற உணர்வு தந்தது யார்? ஓ அப்பனா தந்தா, ஓ ஹெட்மாஸ்டர் தந்தாரு, உங்க அம்மாவை தந்தா, யார் தந்தது? அந்த அல்லாஹ் அல்லவா தந்தார். அந்த நினைவை படைத்த இறைவன் உனக்கு அந்த நினைவாற்றலை தந்து, அந்த சரி நினைவும் வந்துருச்சு, நல்ல எழுதுறீங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரம் எழுதியாச்சு திடீர்னு கை வலிக்குது, கடைசி வரைக்கும் உன்னை எழுத வச்சது யாரு? கை வலி இல்லாம எழுத வச்சது யாரு? உனக்கு தூக்கம் வராம எழுத வச்சது யாரு? டென்ஷன் இல்லாம எழுத வச்சது யாரு? மை தீர்ந்து போகாம எழுத வச்சது யாரு? ஒண்ணு செஞ்சது ரப்பு. அந்த ரப்ப நினைச்சு பார்க்காம, அவனுக்கு நன்றி சொல்லாம, அவனை புகழாம, என்னமோ சாதிச்சுட்டோம், அவரு செஞ்சாரு இவரு செஞ்சாரு. இதுதான் பெருமைக்கான அடித்தளம், ஆணவத்திற்கான அடித்தளம். இன்றைக்கு என் தகப்பன் காரணம் என்று சொல்லுகிறவர் நாளைக்கு நான் தான் காரணம் என்று சொல்லுவான், என்னுடைய முயற்சி காரணம் என்று சொல்லுவான், என்னுடைய சிந்தனை காரணம் என்று சொல்லுவான். இது மாதிரி தருணம் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து, அல்லாஹ் உனக்கு தான் எல்லா புகழ்றாருப்பே,
அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. மந்திரமா சொல்லாதீங்க, பொருள் உணர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு எளிமையை தரும், ஒரு பக்குவத்தை தரும், ஒரு பண்பாட்டை தரும், பெருமை அடிக்கிற உணர்வை உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அகற்றும். அல்லாஹ் நிறைய வரலாறு சொல்றான் குர்ஆன்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் சானி என்றவர்களை சொல்லுவார்கள். நபிகள் சொல்றாங்க, மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு நூஹ் நபி காலத்துல எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நூஹ் நபியிடம் இருந்துதான் உலகம் தோன்று. உலகத்தினுடைய வாரிசு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் அதுக்கு தந்தையா இருக்கிறார். அதனாலதான் சொல்லுவாங்க இரண்டாம் மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை. அந்த அபுல் பஷர் சானி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அந்த மக்கள் கேட்க மறுக்கிறார்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரம் வெளியீடு, மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3 போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 656908110. அறிவை தந்தவ அல்லாஹ், படிப்பை தந்தவ அல்லாஹ், மார்க்க தந்தவ அல்லாஹ். நீ நிறைய படிக்க, நீ படிப்பாளி வச்சுக்கோ, உனக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுத வேண்டும் என்ற உணர்வு தந்தது யார்? ஓ அப்பனா தந்தா, ஓ ஹெட்மாஸ்டர் தந்தாரு, உங்க அம்மாவை தந்தா, யார் தந்தது? அந்த அல்லாஹ் வல்லவா தந்தார். அந்த நினைவை படைத்த இறைவன் உனக்கு அந்த நினைவாற்றலை தந்து, அந்த சரி நினைவும் வந்துருச்சு, நல்ல எழுதுறீங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் எழுதியாச்சு, திடீர்னு கை வலிக்குது. கடைசி வரைக்கும் உன்னை எழுத வச்சது யாரு? கை வலி இல்லாம எழுத வச்சது யாரு? உனக்கு தூக்கம் வராம எழுத வச்சது யாரு? டென்ஷன் இல்லாம எழுத வச்சது யாரு? வை தீர்ந்து போகாம எழுத வச்சது யாரு? ஒண்ணு செஞ்சது ரப்பு. அந்த ரப்ப நினைச்சு பார்க்காம, அவனுக்கு நன்றி சொல்லாம, அவனை புகழாம, என்னமோ சாதிச்சுட்டோம், அவனை செஞ்சாரு இவனை செஞ்சாரு. இதுதான் பெருமைக்கான அடித்தளம், ஆணவத்திற்கான அடித்தளம். இன்றைக்கு என் தகப்பன் காரணம் என்று சொல்லுகிறவன் நாளைக்கு நான் தான் காரணம் என்று சொல்லுவான், என்னுடைய முயற்சி காரணம் என்று சொல்லுவான், என்னுடைய சிந்தனை காரணம் சொல்லுவான். இது மாதிரி தருணம் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல உணர்ந்து, அல்லாஹ் உனக்கு தான் எல்லா புகழும் ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. மந்திரமா சொல்லாதீங்க, பொருள் உணர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு எளிமையை தரும், ஒரு பக்குவத்தை தரும், ஒரு பண்பாட்டை தரும், பெருமை அடிக்கிற உணர்வை உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அகற்றும். அல்லாஹ் நிறைய வரலாறு சொல்றான் குர்ஆன்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் சானி என்றவர்களை சொல்லுவார்கள். நபிகள் சொல்றாங்க, மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு நூஹ் நபி காலத்துல எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நூஹ் நபியிடம் இருந்துதான் உலகம் தோன்று. உலகத்தினுடைய வாரிசு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் அதுக்கு தந்தையா இருக்கிறார். அதனாலதான் சொல்லுவாங்க இரண்டாம் மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை. அந்த அபுல் பஷர் சானி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அந்த மக்கள் கேட்க மறுக்கிறார்கள். எப்படி இல்லாமோ சொல்லி பார்க்கிறாங்க. நூஹ் நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது சொல்றாங்க, அல்லாஹ் ஃபகுல், நான் அவர்களை அழைத்தேன், ரகசியமா சிரர்து இன்னி அஸ்ரர்துலஹும், அவர்களை நான் ரகசியமாகவும் அழைத்தேன், பகிரங்கமாக அழைத்தேன், இப்படி இல்லாம சொன்னேன். கேட்க மறுக்கிறார்கள். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இவன் மட்டும் காஃபிரா இல்ல, இவன் பெத்தெடுக்கிற பிள்ளையும் காஃபிரா பெத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால இவங்களை அந்த பூமியில வாழ வைக்காத, வாழ தகுதி இல்லாதவங்க அழிச்சிரு. அல்லாஹ் சொல்றான், வெள்ளப்பிறவை வரப்போகுது,
நீங்க கப்பலை கட்டுங்க. கப்பல் ரெடி ஆகுது. மக்கள்கிட்ட சொல்லா, மக்களே அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்ப போறான், மழையை அனுப்ப போறான், உங்களை நீங்க பாதுகாக்க என்னச்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஒத்துக்கொண்டு என்னுடைய கப்பல்ல ஏறிடலாம் சொல்லுகிறார்கள். மக்கள் கேலி செய்கிறார்கள். என்னோட தண்ணி இல்ல, மண் தரையில உட்கார்ந்துகிட்டு கப்பலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா கேலியையும் கிண்டலையும் பொறுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை அப்படியே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. தன்னூறு அப்படியே அடுப்பு பொங்குகிறது. பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் பீரிட்டடிக்கிறது. வானம் மழை திரண்டு கொட்டுகிறது. 2 தண்ணீரும் கலக்கிறது. பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அழிந்து மனித குலம் அழிந்து ஈமான் கொண்டவர்கள் மாத்திரம் நூஹ் நபியோடு கப்பலிலே பயணத்தை துவக்குகிறார்கள். அந்த நேரத்தில் கப்பல் புறப்படுறதுக்கு முந்தி அல்லாஹ் சொல்றான், கப்பல் கிளம்புது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே நூஹே கவனமாயிரு, உன் உள்ளத்தில் பெருமை வரக்கூடிய நேரம் இது. என்ன பெருமை? நான் எவ்வளவு சொன்ன கேட்டானோ வேணும் சொல்லுவோம்ல. நம்ம என்னமாவத்தை சொல்லி நான் போயிட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேங்க. போகாதடா, அவன் நல்ல ஆளு கிடையாது, காசை பிடிக்கிற ஏமாத்திடுவான். ஒரு டிராவல்ஸ் காரண்ட் போய் காசை கொடுக்க போறது, விசாவுக்கு காசை கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒருத்தர். நம்ம படிச்சு படிச்சு சொல்றோம், வேணாம், ஏமாத்திருக்கிறான், அவன் முள்ள மாதிரி அடிச்சுட்டு போயிருவான். அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும் அவர் நல்ல மனுஷன், நான் போய் கொடுத்து வெளிநாட்டுக்கு போயிருவேன்ட்டு நம்ம பேச்ச மீறி கொண்டு போய் காசை கொடுத்தாரு. அவன் சுருட்டிக்கிட்டு ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். 2 நாளைக்கு பிறகு அழுதுகிட்டே வந்து, பாய் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க பாய், கேட்காம விட்டுட்டேன் பாய், இந்த பாய் சேருது கொண்டு போயிட்டான் பாய். படிச்சு படிச்சு சொன்னா கேட்டியா நீ? இதான் பெரியவங்க சொன்னது கேட்கணும். அறிவுரை சொல்லுவார், எல்லாரும் சொல்ற அறிவுரை. நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் தேர மாட்டான். இதையெல்லாம் போடுற வழக்கம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டத்தில் நிக்கிறான். மக்கள்கிட்ட சொன்னேன், கேட்டாங்களா? வெள்ளம் வரப்போகுதுரா, மழை வரப்போகுதுரா, அழிய போறீங்களா, ஈமான் கொள்ளுங்கடா, கப்பல்ல ஏறலாம்டா, தப்பிச்சுக்கலாம்டா சொன்னேன். எவனா கேட்டானா? சாவுங்களா அப்படின்னு சொல்ல நாம என்ன சொல்லி இருப்போம். நூஹ் நபி சொல்லிடக்கூட, அவர் நபியில. அதனால அல்ல என்ன பண்ணிவிட்டா, எக்கு தப்பா சொல்லிவிட்டா அவர் தான் மற்றவங்களுக்கு முன்மாதிரி. அதனால அவர் சொல்றதுக்கு முந்தி நம்ம முந்திக்கு கொண்டு அல்லாஹ் சொன்னா, வைத்த அந்த உமம் மாக்க அலல் புல்கி ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். நபியே நூஹே, நீரும் உம்மோடு ஈமான் கொண்டவர்களும் கப்பல்ல ஏறி உட்கார்ந்து அந்த கப்பல் பயணித்து வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு அது போய் கீழே இறங்குமே, எல்லாரும் அழிஞ்சிட்டான்னு சொல்லிடுறாங்க. ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எம்மை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நீ சொல்லு. நாம சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சந்திக்கிறோம் பல நேரங்களில். இது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாயில வரணும். ஒரு சாராருக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு ஏற்பட்டிருக்காது. சுனாமி வந்துச்சு, ஒரு பகுதி மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். நம்ம இன்னொரு பகுதியில் போய் வீடு கட்டி குடியேறி உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு அழிவு வரல. நான் அன்னைக்கே சொன்னேன், அன்னைக்கெல்லாம் உட்காராத, நல்லது கிடையாது. கடல் ஓரத்துல தண்ணி வந்து அடிச்சிருச்சுன்னா சிரமம். சொன்னேன், கேட்டானா பத்தியா? நான் என் அறிவோட பிளான் பண்ணி மேட்டு பகுதியில வந்து வீடு கட்டிட்டு உட்கார்ந்து எந்த சிரமமும் வரல சொல்லிடக்கூடாது. திடீர்னு மழை பெய்யும். ஊர்ல சில ஊர் மேடும் பள்ளமா இருக்கும். பள்ளத்தில் உள்ள வீடெல்லாம் அடிச்சுட்டு போகும், மேட்டில் இருக்கிற வீடெல்லாம் பாதுகாக்கப்படும். சொல்லிடக்கூடாது ஆயிரம் வரையும் கூட. பத்தியான அன்னைக்கே சொன்னேன், பள்ளமா இருக்கு வீடு கட்டாத, அங்க நிலம் வாங்காதன்னு சொன்னேன், கேட்டியா? அப்படி சொல்லக்கூடாது. நல்ல வேளை நான் காப்பாற்றப்பட்டுட்டேன்னு சந்தோஷப்பட கூடாது. அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான், அவ்வளவுதான். இந்த புகழ் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஏன்னா வந்த வெள்ளத்தை 10 அடி வந்த வெள்ளத்தை கூட ஒரு 10 அடி வர வைக்கிறது அல்லாஹ்வுக்கு கஷ்டமா? அது ஒரு பெரிய காரியமா? கீழே வந்த தண்ணியை கூட ஒரு 10 அடி ஏற்றி விட்டு ஓவிலும் முழுகி இருக்கும். அல்லாஹ்வா நினைச்ச உடனே காப்பாத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. பல்வேறு இதையும் விட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு தருணம்,
நம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்து நுழைந்து நம்மை ஆளால் ஆட்டம் போட வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம். நம்மள ஒரு பெரிய அறிவாளி மாதிரி கருதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த டயத்துலதான் அப்ப வர்ற பெருமை ஆணவம் இருக்க வேற எப்பவும் வராது. காசு பல பேரு பல விதத்துல பெருமை அடிப்பாங்க. சில பேர்த்த காசு இருந்தா போதும், எந்த மாதிரி காசு இருக்கான்னு பெருமை அடிக்கிறோம் உண்டு. சில பேர் அழகா இருப்பாங்க, ஆம்பளைகளோட பொம்பளைகள்ட்ட அது இருக்கு ஜாஸ்தி. நம்மள மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தையும் இல்ல. நம்ம மூக்கு இருக்கிற எடுப்பு என்ன, நம்ம காது இருக்கிற அழகு என்ன, நம்மகிட்ட இருக்கிற கழகு என்ன மினிக்கிட்டு இருப்பாங்க. அழகுல பெருமை, காசுல பெருமை, உடல் பலத்துல பெருமை. சில பேருக்கு நல்ல அறிவை கூட கொடுத்திருப்பான், மற்றவங்களோட நல்ல சிந்திப்பான், நல்ல முடிவெடுப்பான். மற்ற காசுல வர்ற பெருமையை விட, அழகுல உள்ள பெருமையை விட, மற்ற எந்த பெருமையை விட இந்த அறிவுல உள்ள பெருமை இருக்கிற ரொம்ப பெரிய அளவுல மனுஷன் ஆட்டம் போடுவாங்க. குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு விலை இல்லைன்னா கூட கொஞ்சம் அறிவாளியா இருந்தா போதும், மெதப்பா தான் பேசுவார். செய்தான எடுத்துக்கங்களேன், வேற ஒரு உதாரணம் தேவையில்லை உங்களுக்கு. செய்தா என்ன, எதனால கேட்டான்? அறிவால கேட்டான். அவனுக்கு ஈக்குவலா ஒரு அறிவாளை சொல்ல முடியும், அறிவாளிக்கு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய நாலேஜ் அல்லாஹ் இடத்திலே பேசலாம். சரியா செய்யறான்னு சொன்னவனே அல்லாஹ் கேட்கலாம், மா மனாத அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன். இப்ப என் கையால படைச்ச இந்த ஆதமுக்கு உன்னை சஜ்ஜா செய்ய விடாம தடுத்து பெருமை அடிக்க வச்சது எது அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்போ சைத்தான் பதில் சொல்றான், خلقتني من نار وخلقته من طين. என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்தாய். நெருப்பு எப்படி மண்ணுக்கு தலை வணங்கும், நெருப்பு எப்பொழுதுமே உயர்ந்து எரியும், நான் தலை வணங்க மாட்டேன். லாஜிக்கெல்லாம் கரெக்ட் தான், வாதம்லாம் சரிதான். ஆனா லூசுப்பையா யார்கிட்ட பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுறானா? அறிவா பேசுறோம்னு பேசினானே ஒழிய, ஆனா படைச்ச அல்லாட்டதான் பேசுறோம்னு நினைச்சிருந்தா பேசிருப்பானா? கடைசியில் அந்த அறிவு அவனை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சாபத்திற்குரியவனாக அவனை மாற்றி போட்டு விட்டது. உலகத்திலே நடக்கும். இப்ப கூட சர்வசாதாரணமா அவனை பேசுவோம், கொஞ்சம் விவரமா இருந்தா தலக்கணமும் இருக்கத்தானே செய்யும் சொல்லுவோம். பேச்சு வழக்கில் இருக்குதுல, விவரம் உள்ளவன் பூரா கொஞ்சம் தலக்கணம் உள்ளவனாவும் இருக்கிறான். ஆனா இஸ்லாத்தின் பார்வையில் விவரம் உள்ளவன் என்று சொன்னால் அவனுக்கு எடுத்துக்காட்டு அவனிடத்திலே தலைக்கணம் இருக்கக்கூடாது. அவன்தான் விவரம் உள்ளவன். அறிவு வர வர ஆணவம் வரக்கூடாது, அன்பு வரணும். பெருமை வர வர, புகழ் வர வர, பாராட்டு வர வர பெருமை வரக்கூடாது, பண்பு வரணும், பணிவு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுபூர்வமாக சில நேரங்களில் புகழ் வரக்கூடிய தருணங்கள், அந்த நேரத்தில் ரசூலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அடியான், அடிமை, அவரிடத்தில் வேலை செஞ்சவர் ஒரு யூத சிறுவன், சின்ன பையன். சின்ன வயசுலேயே அவன் மரண தருவாயில கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தினுடைய பிடியில படுத்திருக்கிறான் வீட்டுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறான். போனா ரொம்ப சக்கராத்துல ஹால், கடைசி நேரம், மேமூச்சு கீமூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, எப்பா கரிமா சொல்லிரு, இஸ்லாத்தை ஏத்துக்க, அல்லாஹ்வை நம்பிரு. அந்த பையன் தலைமாட்டுல பையனோட தகப்பனார் உட்கார்ந்து இருக்காரு. அவர் இப்படி ஏறிட்டு பார்க்கலாம். அவரு சொல்றாரு, அவர் சொல்றது கேளுப்பா, சரியாத்தான் சொல்லுவாரு. உடனே அந்த பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களிலேயே அவனுடைய உயிர் பிரிந்து மரணம் அடைந்து விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. நாம இருந்தா இந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம்? ஒருத்தருக்கு போய் இஸ்லாத்தை சொல்றோம்னு வச்சுக்குவோம். அந்த ஆள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். வெளியில வரும்போது போட்டோம்ல பாயிண்ட, நான் சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராம இருப்பானா? லாஜிக்க தூக்கி போட்ட வாயடைஞ்சு போயிட்டு வழி இல்ல, ஏத்துத்தானே ஆகணும். நம்முடைய வாயப்படித்தானே சொல்லும். நம்மிடம் இருக்கிற அந்த குறைந்த அறிவால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி விடுவோம். பாயிண்ட தூக்கி போட்டோம்ல நச்சு நச்சுன்னு திணறிட்டான், விளவெடுத்து போயிட்டான். அது நம்ம சகோதரர்களுக்கு நிறையவே இருக்குது.
இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு அள்ளித்தாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் எண்ணற்ற பணிகளில் முக்கியமான ஒரு பணி இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களைவதாகும். இதற்காகவே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியின் மூலம் முஸ்லிம் அல்லாத ஏராளமானோர் இஸ்லாத்தின் அபிமானிகளாக மாறியுள்ளனர். இஸ்லாத்தை பற்றி அறிய விரும்பும் நூற்றுக்கணக்கான முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு திருக்குர்ஆன் தமிழாக்கம், இஸ்லாமிய நூல்கள், சீடிக்கள் போன்றவை இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலமும் ஏராளமானோர் இஸ்லாத்தை அறிந்து வருகின்றனர். இஸ்லாத்தை தங்களின் வாழ்க்கை நெறியாக உளப்பூர்வமாக ஏற்க விரும்பும் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது. ஆண்களுக்கென 2 பயிற்சி மையங்கள், பெண்களுக்கென ஒரு பயிற்சி மையம், மேலும் அபிடவிட், கத்னாசி வைத்தல் என அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது முதல் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அக்கறை செலுத்துவது வரை அனைத்து அம்சங்களிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனி கவனம் செலுத்தி வருகிறது. மறுமையில் இறைவனிடம் மகத்தான கூலியை பெற்றுத் தரும் இந்த தூய பணிக்கு உங்கள் உதவிகளை அனுப்பித்தாருங்கள். உங்கள் ஜகாத் தொகையையும் இந்த நற்பணிக்கு தாராளமாக வழங்கலாம். ஜகாத் தொகையை அனுப்புவோர், நன்கொடைகள் அனுப்ப விரும்புவோர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இந்தியன் வங்கி மண்ணடி கிளை கணக்கு எண் 7882748227 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு டிராப்ட் ஆகவோ காசோலையாகவோ அனுப்பலாம். மணி ஆர்டர் மூலமும் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25215226. பல்வேறு விவாத களங்களை கண்டவர்கள் நாம். இஸ்லாமிய சமுதாயத்திலேயே வேற எந்த அமைப்புகளும் கண்டிராத அளவிற்கு அதிகமான எதிர்கொள்கையுடையவர்களோடு விவாதம் செய்த ஒரே அமைப்பு இந்த ஜமாத்து. விவாதத்தினுடைய முடிவில் பெரும்பாலும் அல்லாஹ் சத்தியத்திற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யறோம்? விவாதம் முடிஞ்ச பிறகு போட்டு தாக்கிட்டார்ல தலைவர், என்னமோ பாயிண்ட் வெட்டமட்டத்து போயிட்டோம், ஓட்டம் பின்னங்கால் பிடரியின் பிட ஓட்டம் எடுத்தார் எதிராளி. சர்வ சாதாரண எழுத்தும் சரி பேச்சும் சரி. இந்த வார்த்தைகளை சொல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சல்லடை போட்டு தேடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு விவாதத்தினுடைய முடிவில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு முக்களையும் போய் நின்றுகிட்டு அடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, தூள் கிளப்பியாச்சு, அட்டகாசம் பண்ணியாச்சு. சர்வ சாதாரணமா ஒரு அறிவு. ஏன் இந்த வார்த்தை வருது? அறிவுல ஜெயிச்சா வரும். பெருமை இருக்குதா மத்த எல்லாத்தையும் விட அறிவுல வருது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவால் ஜெயித்து வெளியே வருகிறார்கள். தம்முடைய பேச்சால் ஜெயித்து வருகிறார்கள். வாதத்திறமையால் ஜெயித்து வருகிறார்கள். தான் சொன்ன கொள்கை ஒருவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையை வெளியே வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். நரக நெருப்பிலிருந்து அந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் பாதுகாக்கல, நான் அவனுக்கு இஸ்லாத்தை வைக்கல, ஹிதாயத்து கொடுத்தவன் அல்லாஹ், நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ். நான் சொல்லக்கூடியவன் தான், உன் உள்ளத்தை திருப்பக்கூடியவன் இல்லை. சொல்றான். நாம சொல்லுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடிகிறதா? அதையெல்லாம் விட பிரம்மாண்டமாக சொல்ல வேண்டும் என்றால் உலக வரலாற்றிலே மிகப்பெரிய பேர் அரசராக வளர்ந்து வந்த அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் வெற்றி கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட மக்கா? அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களை ஊரை விட்டு விரட்டி அடித்த பூமி, அவர்களுடைய தோழர்கள் பல பேரை கொலை செய்த பூமி, அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஊரை விட்டு விலக்கி வைத்து கடும் துன்பங்களை ஏற்படுத்திய பூமி. அப்படிப்பட்ட கொடியவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி வீரராக மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள். உள்ள போகும்போது உலகத்தில் இப்படி எத்தனையோ நாடு ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஜெயிக்கும். ஜெயிச்சு முடிச்சு அந்த நாட்டுக்குள்ள போனா அந்த நாட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சூறையாடுவார்கள், பெண்களை எல்லாம் கற்பழிப்பார்கள், குழந்தைகளை கொண்டு குவிப்பார்கள், அந்நாட்டு மன்னர்களை கழுவிலேற்று கொலை செய்வார்கள். இப்படி எத்தனையோ விதமான அட்டகாசங்களை நிறைவேற்றுவார்கள். மரங்களை, பயிர் பச்சைகளை எல்லாம் அழித்து நாசமாக்குவார்கள். ஜெயிச்சவன் ஆட்டம் போடுவோம். இதுதான் உலகம் இதுவரைக்கும் கண்டிருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஜெயிச்சு உள்ள போறாங்க. எப்படிப்பட்ட நாட்டுல? நட்பு நாடு இல்லை, எதிரி நாடு. எதிரி நாட்டை ஜெயிச்சு உள்ள போறாங்க. போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை நிறுத்தி வைத்து சொல்கிறார்கள், உள்ளுக்குள்ள போய் எப்படி நடந்துக்கணும்,
என்ன செய்யணும்? உரை நிறுத்துறாங்க. அதுல சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஸதக வஅதா வனஸர அபதா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. வஸதக வஅதா, அவன் தனது வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். என்ன வாக்குறுதி? நபியை, இந்த பூமியில உண்மை நாம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துரத்தப்படுகிற நேரத்திலே உள்ளத்திலே வேதனையோடு வெளியேறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறார், கவலைப்படாத, ஒரு நாள் இந்த பூமிக்கு நீ திரும்ப வருவ. கத்தபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி, நானும் என் தோழரும் ஜெயிப்பேன் என்று அல்லாஹ் விதித்து விட்டான். அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான். அதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். வனஸர அபதா, அவனது அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்தான். வஅஸ்ஸ ஜுந்தா, அவனது பட்டாளமாகி இதற்கு அவன் கண்ணியம் கொடுத்தான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று அழித்தான். நான் அழிக்கல, என் திறமையால் அழிக்கல, என்னுடைய வீரர்கள் ஜெயிக்கல, என்னுடைய ராணுவ பலத்தால் ஜெயிக்கல. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய வெற்றி, இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். எனக்கும் இந்த வெற்றிக்கு சம்பந்தம் இல்லை. எப்ப சொல்றாங்க? அவர்களுடைய ராணுவ பலத்தால், அவர்களுடைய சிந்தனையால் அவர்கள் ஜெயித்திருக்க நேரத்தில் அவங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நான் இந்த புகழுக்கு சொந்தக்காரன் இல்லை, படைச்ச ரப்பு சொந்தக்காரன். சொல்லணும். நாம நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் புகழப்படக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறதோ, நமக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புகள் ஏற்படுகிறதோ, அந்த அத்தனை தருணங்களிலும் நமது நாவிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று திரும்ப 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 உச்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் தான் புகழுக்குரியவன், அல்லாஹ் தான் மேன்மைக்குரியவன், அல்லாஹ் தான் பெருமைக்குரியவன் என்பதை உள்ளத்திலே நிறைநிறுத்திக் கொண்டிருந்தால் பெருமை வராது, ஆணவம் வராது. மற்றவருக்காக, பிறருக்காக, பாராட்டுக்காக, புகழுக்காக என்ற உணர்வு இருக்காது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தெளிவாக அல்லாஹ்விடத்திலே சென்றடைந்து மறுமையிலே நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். முதலில் இதை ஒவ்வொரு தனி மனிதனும், நீ ஊருக்கு உபதேசம் பண்றதை விட, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை விட, செய்யறதுக்கு முந்தி உள்ளத்தை சரிப்படுத்தணும். உள்ளத்தில் இருக்கிற இந்த கசடை நீக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற சோப்பை போட்டு, அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஊசியை போட்டு உள்ளத்துடைய அழுக்குகளை நீக்கி, அதனுடைய நோயை நீக்கி உள்ளத்தை சுத்தப்படுத்தி குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனிதன் கவனிக்க வேண்டிய முதல் மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது அம்சம், நாம் எத்தனையோ கருத்துக்களை உலகத்திற்கு சொல்லுகிறோம், எத்தனையோ செய்திகளை பேசுகிறோம், நல்ல கொள்கை என்பால் மக்களை அழைக்கிறோம், இஸ்லாத்தின்பால் மக்களை வென்றெடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அவ்வாறு பிறரை அழைக்கக்கூடிய நாம் அதற்காக பின்பற்றக்கூடிய பல்வேறு வழிமுறைகள். பொதுக்கூட்டம் போடுறோம் இஸ்லாத்தை சொல்றதுக்கு, போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்கிறோம், நோட்டீஸ் விநியோகிக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், புத்தகம் அடிச்சு கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், சிடி ரைட் பண்ணி கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், திருக்குறானை மொழிபெயர்த்து கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம். இப்படி எத்தனையோ வழிகளில் இஸ்லாமிய கொள்கைகளை பிற மனிதர்களுக்கு இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் விட முக்கியமாக நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையின் வழியாக இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மை நாம் சரிபடுத்தி விட்டால், தனி மனிதனுடைய வாழ்க்கையை, அதனுடைய ஒழுங்குகளை கடைபிடித்து விட்டால், நீ புத்தகம் அடிச்சு இஸ்லாத்தின் மேல் அழைக்க தேவையில்லை. உன் வாழ்க்கை, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய நேர்மை, உன்னுடைய நாணயம் பக்கத்தில் இருக்கிறவர்களை இஸ்லாத்தின் மேல் கொண்டு வந்து சேர்க்கும். புத்தகம் கொடுக்காத, பொதுக்கூட்டம் போடாத, நோட்டீஸ் அடிக்காத. அதையெல்லாம் விட மிகச் சிறப்பான வேலையை உனது வாழ்க்கை செய்யும், உனது ஒழுக்கம் செய்யும், உன்னுடைய நேர்மை செய்யும்.
அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா? மேலே போட்டு பேசுகிறதா நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி நம்முடைய ஒழுங்குகளை பேணுகிறோம்? வாழ்க்கையில பேணுனா போதுங்க. வாக்குறுதியை பத்தி பேசுறோம், சொந்த வாழ்க்கையை வாக்குறுதியை கடைபிடிச்சு பாருங்க, பார்க்கிறோம், ஆச்சரியப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மொத்தமே நபியாக 23 வருடங்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த 23 வருஷத்துல அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதுல பாதி அளவிற்கு கூட அவர்கள் மரணித்து விட்ட இந்த 1400 வருடத்துல இஸ்லாம் சென்று சேரல. அவங்களால அவங்களுடைய 23 வருஷத்துல இஸ்லாம் எத்தனை கோடானு கோடி உள்ளங்களை வென்றெடுத்ததோ 1400 வருஷத்துல அதுல பாதி அளவிற்கு கூட இவன் உள்ளங்களை நம்மால் வென்றெடுக்க முடியல. அவங்க ஒரு ஆள் செஞ்ச வேலை எப்படி செஞ்சாங்க? இது மாதிரி மேல போட்டு பேசுறாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. புத்தகம் அடிச்சு கொடுத்தாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கொடுத்தாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. ஆனால் அவர்களால் இந்த இஸ்லாம் உலகத்தில் எத்தனை மூலை முடுக்குகளுக்கு சென்று சேர்ந்ததோ அதிலே பாதியை கூட நம்மால் சேர்க்க முடியவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? அவர்கள் பிரச்சாரம் செய்தது வார்த்தைகளால் மட்டுமில்லை, அவர்களுடைய வாழ்க்கையால் பிரச்சாரம் செய்தார்கள், அவருடைய ஒழுக்கத்தால் பிரச்சாரம் செய்தார்கள். அவருடைய முதல் பிரச்சாரம் எப்படி? ரசூலுல்லாஹி இஸ்லாத்தின் பால் அழைக்கும் போது சொல்றாங்க, குர்ஆன்ல எல்லாம் சொல்றாங்க, லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி அஃபலா தஅகிலூன். ஏப்பா நான் சொல்றதை சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே, நான் உங்களோடு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையை பாரு. நாம சொல்றோமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை பாரு, இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல எந்த தலைவனும் சொல்லாத வார்த்தை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நதி மூலமும் பார்க்காத ரிஷி மூலமும் பார்க்காதம்மா. அது என்ன நதி மூலம் ரிஷி மூலம்? நதி மூலம்னா நதி, ஆறு எங்கிட்டோ பல ஊர்களை கடந்து வரும், நம்ம ஊரை கிராஸ் பண்ணும். நாம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தண்ணி இருக்குதா, நல்லா இருக்கா, சுத்தமா இருக்கா, குடிக்கிறதுக்கு குடிச்சிடணும், குளிக்கலாம் குளிச்சுட்டு வந்துடணும். அதை விட்டுவிட்டு இது எந்த ஊர்ல இருந்து வருது? 50 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து வருது. ஏப்பா அந்த ஊர்ல வழியில இந்த ஊர் இருக்குது, அங்க எல்லா பேரும் எரும மாட்ட போய் அங்கதான கழுவுனா, அந்த தண்ணியா இந்த தண்ணி? அதுக்கு அடுத்து இந்த ஊரு, அந்த ஊர்ல கக்கூசே கிடையாதுப்பா, எல்லாம் ஆத்துல, அந்த தண்ணியா இந்த தண்ணி? வரலாற்றை தோண்டணும், நதிக்கு மூலத்தை எடுத்தோம், தண்ணியில குளிக்க முடியாது. போறோமா, பார்த்தோமா, தண்ணி சுத்தமா இருக்கா, குளிச்சோமா, வந்துகிட்டே இருக்கணும். நதிக்கு மூலத்தை பார்த்தா குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. அவர் ரிஷிக்கு மூலத்தை பார்க்காத. யார் ரிஷி? சீர்திருத்தவாதி. உலகத்தை சீர்திருத்த போறன்னு ஒருத்தர் வந்தா அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்க கூடாது. நீ இன்னைக்கு இப்படி சொல்றிய, அன்னைக்கு நீ அப்படி இருந்தீங்க. உலகத்துல ஒருத்தன் மிஞ்ச மாட்டான். இன்னைக்கு நாம ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்றோம், இந்த ஊரெல்லாம் வெளியூர்ல இருக்கிற எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான காரியம். ஓடுவது ஓடாத பல ஊர்களில் கூட்டம் போட்டு பேசுறோம். எவ்வளவு வந்து நம்மகிட்ட கேட்டான்னு வச்சுக்கோ, நீ மட்டும் ஓதலையா, கடந்த கால வாழ்க்கையை பார்த்தா பிரச்சாரம் பண்ண முடியாது. நம்ம ஓதாலும் ஓடுதா, சத்தம் ஓதாத, நீ மட்டும் அன்னைக்கு ஓதுறிய, அன்னைக்கு ஓதுனப்ப இன்னைக்கு திருந்திட்டேன், இப்படிதான் சொல்ல முடியும். கடந்த காலத்திலே ஆரம்பத்திலிருந்தே திருந்தி வாழ்ந்த ஒருத்தனை யாரும் பார்க்க முடியாது. அன்னைக்கு அப்படி இருந்த தப்பு செஞ்ச என்ன பண்றது தெரியாம பண்ணிவிட்டேன், இன்னைக்கு திருந்தி விட்டேன். இதை கேளு. உலகத்தினுடைய எல்லா சீர்திருத்தவாதியும் இப்படித்தான். கடந்த கால வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை மோசமாக இருக்கும், பித்தலாட்டங்கள் இருக்கும். நிகழ்கால வாழ்க்கையை பாருங்க சொல்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழ்க்கையை தூக்கி போடுறாங்க. நான் உன் முன்னாடி எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், என் ஒழுக்கத்தை நீ பார்த்திருக்கிற. பொய் பேசி இருக்கனா, ஏமாத்தி இருக்கனா, வாக்குறுதி மீறி இருக்கனா, அடுத்தவன் அபகரிச்சிருக்கனா, அடுத்தவன் சொத்தை எடுத்திருக்கனா, ஏதாவது ஒரு குறையை பார்த்திருக்கேனே. அந்த வாழ்க்கை தான் நபிகள் நாயகத்துடைய இந்த ஒழுக்கம் தான், தனி மனிதர்களிடம் இருந்த அந்த கேரக்டர் தான் மக்களை எல்லாம் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொண்டு கெட்டு போட்டுச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஓடுறான், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாமே வேண்டாம் ஓடுறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஏகத்துவவாதிகள் பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறைபாடு, நம்மிடத்துல பேச்சு இருக்குது, தர்க்கம் இருக்குது, விவாதம் இருக்குது, சான்றுகள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, ஆனால் மென்மை இல்ல, நளினம் இல்ல, பக்குவம் இல்ல, பண்பாடு இல்ல, மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு ஒழுக்கம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக. நீங்கள் மாத்திரம் கடின உள்ளமுடையவராக கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் இன்னைக்கு உங்களை நோக்கி உங்களை சுத்தி ஒரு கூட்டம் வருது, என்னைக்கோ உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நபிகள் நாயகத்துக்கு உசுர கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காலை சுத்தி கிடந்துச்சே, அவர்களுடைய தனி மனிதனிடத்திலே இருந்த அந்த கேரக்டர், அந்த எளிமை, அந்த நளினம், அந்த நயம், அந்த பண்பாடு நம்மிடத்தில் இருக்கா? நல்ல கேள்வி கேட்போம். குர்ஆன்ல இருக்கா? கேளு. ஹதீஸ்ல இருக்கா? கேளு. வேண்டாம் சொல்லல. கேட்கிறதுக்கு ஒரு இங்கிதமா கேட்க வேண்டாம். பெரியவங்களை பேசும்போது பண்பாட பேச வேண்டாம். தப்பான கொள்கையில இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர்களை அவமரியாதை செய்ய வேண்டுமா? கிண்டல் அடிக்க வேண்டுமா? குறை சொல்ல வேண்டுமா? அவர்களுடைய குற்றம் குறைகளை தோண்டி துருவி மக்கள் மத்தியில பேச வேண்டுமா? இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடுகள் அனைத்தையும் வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கங்க. நீங்க மேல போட வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் காலடிகளே வந்து சரணாகதி அடையும். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அதைத்தான் நமக்கு காட்டுகிறது. கடந்த முன்னோர்களில் பல பேருடைய வாழ்க்கை அதை உண்மைப்படுத்துகிறது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு பெரிய வீரர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அமீருல் மூமினீனாக ஒரு கலீஃபாவாக சில காலகட்டங்கள் முஸ்லிம்களுடைய நிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் நாடுகள் மீது படையெடுக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீனம். அங்கிருக்கிற சுலைமான் நபியால் கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயம், அந்த பள்ளிவாசலை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரும்ப 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 ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் முஸ்லிம் நாடுகள் மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது போர், சிலுவை போர் என்று சொல்வார்கள். மூன்றாவது சிலுவை யுத்தத்திற்காக வேண்டி ஐரோப்பாவில் இருந்து ஒரு 3000 வீரர்களை கொண்டிருக்கிற ஒரு படை அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய தீவிலே வந்து களமிறங்குகிறார்கள். அங்கிருந்து போர் வியூகம் வகுத்து உள்ளுக்குள்ள போய் முஸ்லீம்களை அட்டாக் பண்ணி பாலஸ்தீனத்தை கைப்பற்றணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். 3000 பேர் ஒரு சின்ன தீவுல வந்து இறங்கி இருக்கிறாங்க. கலீஃபாவுக்கு செய்தி கிடைச்சிருச்சு, ஒற்றர்கள் மூலமாக 3000 பேர் ஒரு சின்ன தீவுக்குள்ள வந்து இறங்கி நிற்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, இங்கிருந்து ஒரு 3000 முஸ்லீம் படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், நீங்க எல்லாம் போய் அப்படி அந்த தீவை ரவுண்ட் அப் பண்ணி முடிஞ்சு போச்சு. நேரா வந்தாங்க, 3000 பேரையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. லட்டு மாதிரி 3000 வீரர்கள் முஸ்லீம் வீரர்களுடைய கையில மாட்டிக்கிட்டாங்க, மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. இரவு நேரம் முஸ்லிம் வீரர்கள் முன்னேறி தீவுக்குள்ளே நுழைந்து தீவிலே இருக்கிற அந்த வீரர்களை சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாதை அடைபட்டு போச்சு. இந்த 3000 பேருக்கு வெளியில இருந்து உணவு வரணுமே, பக்கத்து தீவில இருந்து எல்லா பாதையும் அடைச்சாச்சு. பசி வைத்த தில்லுது. கிறிஸ்தவ வீரர்கள் அப்படியே சுழண்டு விழுறாங்க. முஸ்லீம்கள் பாக்குறாங்க, முஸ்லீம் வீரர்கள் அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற சாப்பாடு, ஒவ்வொரு இந்த 3000 பேருக்கும் செய்யப்பட்ட உணவுல ஒவ்வொரு முஸ்லீம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் கூப்பிட்டு வச்சு அவருடைய பசி போக்குறார். ஒருத்தருடைய சாப்பாடு 2 பேருக்கும் போதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்தார்களே, அந்த நபிமொழியை அந்த இடத்திலே கடைபிடிக்கிறார்கள். 3000 முஸ்லீம் வீரர்கள் 3000 கிறிஸ்தவ வீரர்களுக்கு உணவளித்து அவர்களின் பசி போக்குகிறார்கள். இரவு நேரம் ஆகிறது, நடுக்கடலு, குளிர்ல நடுக்குது. வரவேண்டிய பொருட்கள் வரல, போர்வை வரல.
முஸ்லிம் வீரர்கள்ட்ட போர்வை இருக்குது. ஒவ்வொரு முஸ்லிம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீரரை தன்னுடைய போர்வைக்குள்ள அழைத்துக் கொண்டு, ஒரு போர்வைக்குள்ள ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின். ஒரே இரவு புரட்சி நடக்கிறது. புரட்சி என்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ புரட்சி இந்த உலகம் கண்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி என்பார்கள், ரஷ்ய புரட்சி என்பார்கள். கோடானு கோடி மனிதர்களை கொன்று குவித்து கோடானு கோடி ரூபாய்களை செலவழித்து ஏற்படுத்தப்படுகிற அந்த புரட்சி இந்த ஒரே இரவிலே ஒரு பெரும் புரட்சி ஏற்படுகிறது. அதுதான் மனதிலே ஏற்பட்ட உள்ள புரட்சி. 3000 பேர் நைட்ல தூங்கல யோசிக்கிறார் கிறிஸ்டின். நாம இவனை கொலை பண்ண வந்திருக்கிறோம், இவன் நாட்டை கைப்பற்ற வந்திருக்கிறோம், இவங்களுடைய ஆலயத்தை கையில் எடுக்க வந்திருக்கிறோம், இவன் நமக்கு சாப்பாடு தர்றான், நாம குளிர்ல நடுங்கிறத பார்த்து நமக்கு போர்வை தருகிறார். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. இதே இந்த 3000 பேரும் நம் கையிலே கிடைத்திருந்தால் நாம என்ன செஞ்சிருப்போம்? கொன்னு குவிச்சிருக்க மாட்டோம், அடிமையா நடத்திருக்க மாட்டோம், கை கால்களை வெட்டி இருக்க மாட்டோம், அடிமையா விற்பனை செஞ்சிருக்க மாட்டோம். இவர்கள் ஏன் இப்படி உணவு தருகிறார்கள்? இவர்கள் ஏன் இப்படி உடை தருகிறார்கள்? ஒரே நாளிலே அவர்களுக்கு கிடைத்த விடை இவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதை சொல்லுகிறது. மறுநாள் காலையில் அதிகாலை பொழுதில் ஒட்டுமொத்தமாக அந்த 3000 கிறிஸ்தவ வீரர்களும் 3000 இஸ்லாமிய வீரர்களின் கைகளை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள 3000 பேர் லட்டு மாறி. எப்படி இது? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய அந்த காலத்தில் 3000 கிறிஸ்தவர்களை ஒரே நாளிலே இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு வந்தது அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான். இஸ்லாம் காட்டி தந்த ஒழுங்கை நடைமுறையிலே வெளிப்படுத்தினார்கள். உடை கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு. இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு போதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலே ரொம்ப சிறந்த காரியம் எது அப்படின்னு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துத்இமு துஆம், பசித்தோருக்கு உணவளித்தல். நாம மேடையில பேசுறோம், நம்ம இடத்துல ஒருத்தர் ரோட்ல பிச்சை கேட்கிறாரு, ஐயா பசிக்குது, அம்மா பசிக்குது. நாம என்ன பண்றோம்? அப்படியே ஒரு 50 காசு, 1 ரூபா போட்டு அவன் நம்முடைய அந்த வேலையை தட்டி கழிச்சுட்டு போறவே ஒழிய வானு கூட்டிட்டு போய் எத்தனை பேர் ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம். கொடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் கொடுத்து பாருங்க. உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுத்தா வாங்கி தின்னக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது யோசனையை ஏற்படுத்தும். ஏன் இவங்க மட்டும் நமக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர்றாங்க? மத்த எல்லாம் 50 காசு போடும்போது, மத்தவெல்லாம் 1 ரூபா போட்டுட்டு போகும்போது, இந்த பாய்மார் மட்டும் கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்புறான்னு ஏன் போடுறா? சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனையின் முடிவு இஸ்லாம் தான் என்ற பதிலை தரும். அந்த பதில் லட்ச மக்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படித்தான் கடந்த காலத்தில் சேர்த்தது. இன்றைக்கு இந்தியாவிலே நாம் முஸ்லீம்கள் வாழ்கிறோமே, நாம் முஸ்லீம்களாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் இந்தியாவிலே பிறந்து பிரச்சாரம் செய்தார்களா? என்ன நடந்தது? அரபு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த வணிகர்கள், அவன் பேசுற மொழி அரபி, நம்ம மக்கள் பேசுறது இந்திய மொழி, மொழி கூட தெரியல. மொழி இல்லாமல் இஸ்லாம் வளர்ந்தது எப்படி? அவர்களுடைய நேர்மையான வியாபாரம். கேரள கரையோரம் வந்து இறங்கினாங்க, அரபு நாட்டில் கிடைக்கிற பொருட்களை கொண்டு வந்தாங்க, பேரிச்சம்பழம் கொண்டு வந்து விற்பனை செஞ்சாங்க, ஒட்டகத்தை குதிரையை பயிற்சி வச்சாங்க. அவங்களிடம் இருந்த நேர்மை இந்த நாட்டு நம்முடைய முன்னோர்கள் பார்த்தாங்க. அநியாயத்துக்கு நியாயமா இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு கடையில போய் பார்க்கிறோம், சாதாரணமா ஒரு காய்கறி கடை, கத்திரிக்காய் வியாபாரம் பண்றாரு, சூத்தையை உள்பக்கம் வச்சிருப்பாரு, நல்லா இருக்கிறது வெளிப்பக்கம் இருக்கும், தராசுல போட்டு கவர்ல போட்டு கெட்டி கையில கொடுத்துருவாரு. வீட்டுல வந்து பார்த்தா தெரியும் சூத்தை.
ஆனா நம்முடைய முன்னோர்கள் செய்த வியாபாரம் என்ன தெரியுமா? சூத்தைய வெளிய பக்கம் வச்சு நல்லா இருக்கு உள்ள பக்கம் வச்சு. ஏன்னா இது வித்தியாசமா இருக்கு, எல்லா கடையிலையும் நல்லா இருக்கிற வெளியே கொடுக்கிறது என்பதை புரிந்து இஸ்லாத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு இத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 20 கோடிக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு வந்த ஒரு சில முஸ்லீம் வியாபாரிகளுடைய நேர்மையான ஒழுக்கமான நடைமுறை சார்ந்த வாழ்க்கை காரணம், பிரச்சாரம் இல்லை. பிரான்ஸ் நாட்டினுடைய அதிகாரியாக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மாளிகையுடைய மேல்தளத்தில் ஒரு நாள் அப்படியே சுத்திட்டு இருக்கிறார். சாயங்கால நேரம் கீழே பார்க்கிறாரு, ஒரு 2 பேர், ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர், ஒரு வாலிபர் ஒருவர், 2 பேர் பேசிட்டு இருக்கிறார். முதியவர் இந்த வாலிபரை திட்டுறாரு கண்ணாமின்னமா. அந்த பையன் கேட்டுக்கிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறான். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது நம்ம ஊர்லயே நடக்குது. ஒரு வயசாலியா இருக்கிறாரு, அவர் முடிச்சு இவனை திட்டுறாரு, இவன் கேட்டுக்கிட்டே நிக்கிறான். மத்த பயிர்கள் லேசா ஒரு தட்டு தட்டினா பொட்டு வேண்டாலும் விழுந்துருவாரு, தட்டிட்டு போறதை விட்டு கேட்டுக்கு நிக்கிறானே. அவர் கீழே இருந்து கூப்பிட 2 பேரும் வாங்க, என்ன விஷயம், ஏன் அவனை பிடிச்சு திட்டுற, என்ன நடந்துச்சு? அப்ப அந்த பையன் சொல்றான், நான் இந்த பெரியவரிடத்திலே கடன் வாங்கியிருந்தேன், உரிய நேரத்திலே செலுத்த முடியவில்லை, அதற்காக அவர் என்னை பேசுகிறார், வேறு வழி இல்லாமல் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, சரிப்பா தர்றேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அதுக்கு திட்டிக்கிட்டு நீ கேட்டுட்டு இருப்பியா? அப்ப அந்த பையன் பதில் சொல்றான், அதிகாரியே, நாங்கள் உயிருக்கு மேல மதிக்கிற எங்களின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எங்களுக்கு ஒரு போதனை செய்திருக்கிறார்கள். இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா, கடன் கொடுத்தவருக்கு பேசுகிற உரிமை இருக்கிறது. கொடுத்தவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. அவசரத்துக்கு கேட்டு 1000 ரூபாய்க்கு கொடுத்திருப்பாரு, அவர் அவசரத்துக்கு அந்த பணம் இல்லாம திண்டாடிட்டு இருப்பாரு. அப்ப கொடுத்தவனுக்கு வழி தெரியும், பேசுற ரைட் அவனுக்கு உண்டு என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு ஆச்சரியமா போச்சு, யாருப்பாது, யாருந்த நபி, அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றைக்கு அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? கொண்டு அவருடைய வரலாற்றை எடுத்து கொடுக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படிக்கிறார். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு முழுக்க முழுக்க படித்து அதில் ஈடுபாடு கொண்டவர். அவர்களுக்கு இறக்கி எழுதப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வேதத்தை அவருடைய மூல மொழியிலே படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அரபி மொழியை படிக்கிறார். அரபியை படித்து அரபி மொழியிலே திருமறை குர்ஆனை வாசிக்கிறார். திருமறை குர்ஆனை வாசித்து இறுதியிலே அந்த திருக்குர்ஆனால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். தழுவியதோடு மாத்திரமில்லாமல் அரபி மொழியிலிருந்து முதலாக திருமறை குர்ஆனை ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்து கொடுக்கிறார். இன்றைக்கு கோடானு கோடி மக்கள் ஆங்கில மொழியிலே திருமறை குர்ஆனை படித்துவிட்டு இஸ்லாத்தின்பால் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தின்பால் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த மொழிபெயர்ப்பாளர். அந்த மொழிபெயர்ப்பாளர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த வாலிபன். அந்த வாலிபனுடைய ஒரே ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறிய நடைமுறை. இத்தனை பேர் இஸ்லாத்துல போறாங்க, அத்தனை பேருடைய நன்மையை ஒரு பங்கு அந்த பையனுக்கு போகுமா இல்லையா? அந்த சிறுவனை சென்று அடையுமா இல்லையா? கோடானு கோடி பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு வாலிபனுடைய நபி மொழியை பின்பற்றிய ஒரு ஒழுக்கம் காரணமாக அமைந்திருந்ததை பார்க்கிறோம். எத்தனை பேர் இப்படி, எத்தனை நிகழ்வு இப்படி சர்வ சாதாரணமா நீங்க உங்க வாழ்க்கையை கடைபிடிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தா மத்தவங்க இஸ்லாத்தை தெரிஞ்சுக்குவாங்க. குர்ஆனை படிச்சு வரவங்க கம்மி, ஹதீஸை படிச்சு வரவங்க கம்மி. முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறவங்க ஜாஸ்தி. நாம செய்யறதை வச்சுக்கிட்டு இப்படித்தான் இஸ்லாமோ என்ன நினைப்பார்கள்? ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி சமீபத்தில், அதுல ஒரு ஆசிரியர் பேசுறார் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை. ஒரு மாணவன் ஒருத்தன், அவருக்கு படிச்ச பையன் ரொம்ப காலத்துக்கு பிறகு அவரை சந்திக்கிறான். இந்து மாணவர் சந்திச்சு சலாம் சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துறான். அப்ப ரொம்ப சந்தோஷம்பா. மேலும் சொல்றான், நான் எப்படி தெரியுமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்,
நான் ஏத்துக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். ஒரு கிராமத்துல வேலை செஞ்ச ஆசிரியர். அப்ப அவரு சொல்லாரு, எப்பா உனக்கு நான் சின்ன பிள்ளையில 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் உன்னை சந்திச்ச வருஷம் 20 வருஷம் ஆச்சு, நான் தான் காரணங்கிறியே எப்படி? அப்ப அந்த பையன் சொல்றான், என்னுடைய கிராமத்துல நான் படிச்ச அந்த ஸ்கூல்ல எத்தனையோ வாத்தியார்கள் இருந்தார்கள், பல மாணவர்கள் படித்தோம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எங்கள் அனைவருக்கும் கடைசி பெஞ்சிலே இடம் கொடுத்திருந்தார்கள். எங்களுக்கு படிச்சு கொடுத்த எந்த வாத்தியாரும் எங்களை தொட்டு பேசுறதில்லை. எங்களுடைய மேலையை தொட்டு பேசிய ஒரே வாத்தியார், ஒரே ஆசிரியர் நீங்கள் தான். அதுதான் என் உள்ளத்தை சிந்திக்க வைத்தது. பல வருடங்கள் சிந்தித்தேன். மற்றவங்க எல்லாம் தொடாத போது இவர் மட்டும் ஏன் தொட்டாரு? முடிவிலே எனக்கு பதில் கிடைத்தது, உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் இந்த தீண்டாமையை எதிர்க்கிறது, சகோதரத்துவத்தை ஆதரிக்கிறது, வளர்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் விளைவாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எது மாத்திருக்கு பாருங்க. அவருக்கே தெரியல, அவருக்கு தெரியாமல் இஸ்லாம் அவரால் ஈர்க்கப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படி இஸ்லாம் சொன்ன வாழ்க்கை முறையை, ஒழுங்குகளை, தனி மனித காரியங்களை நீங்கள் பேணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாம உங்களை பார்த்து இஸ்லாத்தின்பால் நுழைவார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து இஸ்லாத்தை விட்டு ஓடுறாங்க. இஸ்லாத்தின்பால் வருகிற பல மக்களை நம்முடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறது. வராதே. முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சியில சில பேர் வந்து சொல்றாங்க, எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்குது, இஸ்லாத்தை தழுவ நினைக்கிறேன், ஆனா எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, அவங்களை கட்டி கொடுத்துட்டு இஸ்லாத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றாங்க? முஸ்லீம்களுடைய நடவடிக்கை எங்கு பார்த்தாலும் பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய்களை வரதட்சணையாக வாங்கக்கூடிய ஒரு வன் கொடுமை. அதனை பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர், இஸ்லாத்துக்கு போனா பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாது, அதனால் இப்பொழுது இஸ்லாத்துக்கு போக வேண்டாம் என்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அளவிற்கு, வெறுண்டோடுகிற அளவிற்கு. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இறப்பாம்பாங்க. நாம இஸ்லாத்தின் மக்களை அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, வரக்கூடிய மக்களை தடுக்காமல் இருக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றி நாம் எதை பிரச்சாரம் செய்ய நினைக்கிறோமோ அதை நமது வாழ்க்கையின் வழியாக பிரச்சாரம் செய்வோம். வார்த்தைகள் வழியாக சொல்வதை விட, எழுத்துக்கள் வழியாக சொல்வதை விட, நம்முடைய வாழ்க்கை வழியாக சொல்லி காட்டினால் அந்த வாழ்க்கை மற்றவர்களை ஈர்த்து இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்து சேர்க்கும். ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்லாம் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 2 முக்கியமான அம்சங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்லாத்தின் பால் ஈர்த்துக் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு வாய்ப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.